मार्केट दोपहर 3:30 Hello everyone. So, hi பசங்களா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முலா ஷீட் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்த்துட்ருக்கோம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து 5th சாப்டர் வரைக்கும் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம்டா பசங்களா. ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் ஃப்ரம் 6th சாப்டர் டு 12th சாப்டரில் இருக்க எல்லா ஃபார்முலாஸையும் ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஓகேவாடாமா? ஸோ யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களோ ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அண்ட் உங்களுக்காக நிறையா இனிமேல் வந்துட்டு ஃப்ரீ லைவ் கிளாஸஸாக இருக்க போகுது. அண்ட் ஃபுல் சிலபஸ் ஒரு கம்ப்ளீஷன்ஸ், குவிஸ்ஸு, காம்படிஷன்ஸ், நம்மளோட ஸ்காலர்ஷிப்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயமும் இங்கே ஃபுல்ஃபில்டாக இருக்க போகுது சேனலில். ஸோ சேனலில் வர லைவ் செக்ஷன்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவாடாமா? ஸோ பை த வே இதோட பிடிஎஃபை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ பசங்களா யாருக்கெல்லாம் பிடிஎஃப்ஸ் டவுன்லோட் பண்ண தெரியாதோ அவங்களுக்காக this one I'm just showing how to download it. ஸோ பசங்களா நம்மளுக்கு லைவ் செக்ஷன்ஸ் போயிட்டே இருக்குது. இந்த லைவ் செக்ஷனில் பண்ணிங்கன்னா அப்படின்னா ஒவ்வொரு லைவ் அண்ட் ஒவ்வொரு வீடியோஸ் கீழேயுமே பார்த்தீங்கன்னா யூ கேன் see this more option. அண்ட் அதில் போய் உங்களால் இந்த பிடிஎஃப்ஸ் ஆர் குவிஸாக இருந்தால் அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த லைவ் லிங்க்ஸ் எல்லாமே இங்கே தான் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவாடாமா? ஸோ பை த வே ஸோ நம்மளோட கேங்ஸ் எல்லாருமே ப்ரெசண்ட்டாக இருக்கீங்களாடா பசங்களா? எஸ், எல்லாருமே ஹோப் உங்களோட ஸ்டடி பிளானாக இருக்கட்டும் அண்ட் நவடேஸ் ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸாக உங்களுக்கு வந்துட்டு 5 மார்க்ஸ் வந்து வீடியோஸ் குட்டியாக 5 மார்க்ஸ் எல்லாமே நாங்கள் டீச் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி ஹோப்ஃபுல் எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் உங்கள் கைக்கு வந்துக்கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனால் தயவு செஞ்சு ரிப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பசங்களா யாரெல்லாம் ப்ரெசென்ட்டாக இருக்கீங்களோ ப்ளீஸ் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் இன் தி கமெண்ட் செக்ஷன்ரா பசங்களா. ஸோ தட் நானும் உங்கள் கூட இன்ட்ரடியூஸ் ஆகிப்பேன். நாமளும் இப்போது நம்மளோட ஃபார்முலாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். Yes everyone, you can all put your names in the comment section. 9 exercise 3 is too tough ma'am. What can I do? Okay. So 9.3ல உங்களுக்கு நான் ஷார்ட் ட்ரிக்ஸ் போட்டு 5 மார்க்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்டா பசங்க. சரிங்களா? பை த வே அதர் திங்ஸ் வேறு ஏதாவது இருக்கா? ஹாய் எவ்ரிவன். எஸ் பசங்களா, ஓகே எல்லாருமே ஃபார்முலா ஷீட்டோட பார்ட் 1 வீடியோவை பார்த்தீங்களா? எஸ், இதில் யாராவது அதை மிஸ் பண்ணியிருந்தீங்களா? ஸோ சாப்டர் 1 யாரா பசங்களா? நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், நோ ப்ராப்ளம். ஸோ சாப்டர் 1லேருந்து இந்த 5th சாப்டர் வரைக்கும் ஐ ஹோப் இங்கே இருக்கவங்க எல்லாருமே இதை பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம சாப்டர் 6லேருந்து 12 வரைக்கும் பார்க்க போகிறோம். யா, I know some IDs you come to. ஸோ AKDS மியூசிக் அப்படிங்கிற ஐடியும் வந்திருந்தீங்க. அண்ட் மெஸ்மிங்கிற ஐடியும் வந்திருந்தீங்க. அண்ட் தீபக் ஆயு அந்த நாள் இருந்தீங்களா? எஸ், ஐ ரியலி டோன்ட் நோ தட் டே யூ ப்ரெசென்ட் ஆர் நாட் அப்படின்றதுல ஐடியாடா பசங்களா. சரி, ஓகே, நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். வாட் ஆர் த ஆப்ஷன்ஸ் அப்படின்னா லைக் 5 மார்க்ஸ் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஐ ஹோப் 5 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது, எனக்கு புரியுது. ஸோ பசங்களா ஒவ்வொரு எக்ஸசைஸ்லையுமே சில 5 மார்க்ஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போது அன்றைக்கி நான் உங்களுக்கு 5 மார்க்ஸ் இன் 5 மினிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டேன். கரெக்டாக? அதில் 6.1ல் வர 4 டைப்புக்கான ஒரு 5 மார்க்ஸை ஒரு 5 மார்க் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் போட்டு இன்னொரு டைப்பை போடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தேன். கரெக்டாக? இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 5 மார்க்ஸோட டைப்ஸ்ன்னு பார்த்தாலே எத்தனை டைப்ஸ் தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 டைப்ஸ் தான் இருக்குது. சரியா? அந்த 20 to 25 டைப்ஸை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக போட்டுடலாம்ல. எஸ், நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் வந்துடும்ல. கரெக்டாடாப்பா? ஏன் மேம் இது அவ்வளோதான், இது அந்த டைப்ஸ் தான் அப்படின்னா ஈஸியாக நம்ம போட்டுடலாம்ல. எஸ்டா பசங்களா? ஸோ அந்த மாதிரி இப்போது 6.1ல் இருக்க எக்ஸசைஸ், அந்த 6.1ல் இருக்க எக்ஸசைஸில் வர 5 மார்க்ஸ் சம்ஸ் கேட்டால் அவங்களால போட முடியும்ல. ஷேர்டாக போடட்டும். ஏன்னா நம்ம கிவன் எல்லாமே எழுதியாச்சு. கிராஸ் ப்ராடக்ட்னால் நீங்கள் கிராஸ் போட போகிறீங்க.
சைன் காசு வந்தால் நீங்கள் டாட் ப்ராடக்ட் போட போகிறீங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் பார்த்து நான் 5 மார்க்ஸ் நம்ம டீச் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ அது பக்கம் 1 மார்க்ஸாக இருக்கட்டும், ஃபார்முலா ஷீட்ஸாக இருக்கட்டும், இது மாதிரி எந்த ஹெல்ப் மேக்ஸுக்கு பப்ளிக் ரிலேட்டடாக வேணும் அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பட் ஆஃப்டர் திஸ் லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் பப்ளிக்காக பிளான் பண்ணுவேன். ஓகே, நீங்கள் ஆல்ரெடி 5 மார்க் 2 மார்க் 3 மார்க்லாம் டீச் பண்ணிடுவீங்க. ஐ ஹோப் இன் தட் அதை தாண்டி எனக்கு இந்த விஷயம்லாம் வேணும், எனக்கு இந்த செக்லிஸ்ட்லாம் எனக்கு வந்து ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ஸில் போடுங்க. ஓகேவாடா பசங்களா, டீலா? ஸோ இப்போ எல்லாரும் அமைதியாக வந்துட்டு நம்மளோட ஃபார்முலாஸை லிசன் பண்ணுவீங்களா? எஸ், ஓகே. ஸோ எவ்ரிவன் டன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம. ஸோ சாப்டர் 6 தான்ப்பா. ஸோ சாப்டர் 6ல் இருக்க லைனாக ஃபார்முலாஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் தான் வந்துட்டு ஏகப்பட்ட ஃபார்முலாஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, வெரி குட் ஈவினிங்ப்பா. ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன்? இட் இஸ் கால் டாட் ப்ராடக்ட். ஓகேங்களா? ஏ டாட் பியோட ஃபார்முலா ஆக்சுவலி என்னென்னு கேட்டிங்கன்னா, mod A mod B cos of angle between them. ஓகேங்களா? கிராஸ் ப்ராடக்டோட ஃபார்முலா என்ன? கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு மட்டும் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்முலா போட முடியாது. கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சி அதுக்கு மாடுலஸ் தான் ஃபார்முலா இருக்குது, அதோட மாடுலஸுக்கு தான் ஃபார்முலா இருக்குது. ஸோ mod A mod B sin of angle between them. ரைட்டாடாமா? ஓகே. ஸோ ஃபஸ்ட் எக்ஸசைஸில் முக்கால்வாசி வந்து பர்பண்டிகுலர் சம் தான் கேட்பாங்க. ப்ரூவ் தட் இட் இஸ் பர்பண்டிகுலர் திஸ் ஒன், திஸ் இஸ் பர்பண்டிகுலர் டு திஸ் ஒன் அப்படின்னு பர்பண்டிகுலர் கான்செப்டில் தான் கேட்பாங்க. அப்போ ஃபைனலி நீங்கள் பர்பண்டிகுலர்னா இப்போ என்னன்னு தெரியணும்ல? ஓகே, பர்பண்டிகுலர்னா என்னடாமா? ஒரு விஷயம் பர்பண்டிகுலர் அப்படின்னா அவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் இருக்கிற டாட் ப்ராடக்ட் நம்மளுக்கு 0ன்னு அர்த்தம். ஓகேவாடா பசங்களா? டாட் ப்ராடக்ட் நம்மளுக்கு 0, தட் இஸ் கால் பர்பண்டிகுலர். ஓகே. ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னொன்று என்ன இருக்குது? ட்ரையாங்குலர் ப்ராப்பர்ட்டி. ட்ரையாங்குலர் ப்ராப்பர்ட்டி தெரியும்லடாமா? ஒரு ட்ரையாங்குலர் நான் ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து இங்கே போகலாம், இல்லைன்னா இங்கே போய் இங்கே போகலாம், இப்படி போய் இப்படி போகலாம். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரைட்லிக்ஸ் ஓலேருந்து நான் ஓ டு பி நான் ஸ்ட்ரெயிட்டாக போகலாம், இல்லைன்னா ஓலேருந்து ஏ போய் அண்ட் ஏலேருந்து ஓ போகலாம், ஏலேருந்து பி போகலாம். ரைட்டாடா பசங்களா? அண்ட் இதை தாண்டி வேறு எந்த ஃபார்முலாஸும் இல்லை. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் ஃபார்முலாவும் டார்க் ஃபார்முலா மட்டும் தான் இருக்குது. வாட் இஸ் ஒர்க் டன்? your work done is equal to force dot displacement. ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டாட் ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா? அண்ட் வாட் இஸ் டார்க் டாமா? டார்க் இஸ் அ வெக்டார். சரிங்களா? இட் இஸ் ஆர் கிராஸ் எஃப். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் போட்டதுக்கு அப்புறம் தான் ஃபோர்ஸ் போடணும். சரியாடாமா? இதை டைரக்ஷனை மாற்றி விட்டுறாதீங்க, சைன் மாறி வந்துடும். ஓகே, ஃபஸ்ட்டு ஆர், நெக்ஸ்ட்டு தான் எஃப். காட் இட் பசங்களா? எஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் வர ஃபார்முலாஸ். சரிங்களா? அண்ட் செகண்ட் எக்ஸசைஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ப்ராடக்ட் பற்றி பேசுவோம். வாட் இஸ் பாக்ஸ் ப்ராடக்ட் ராமா? பாக்ஸ் ப்ராடக்ட்டுங்கிறது என்னென்னா, ஏதாவது ஒரு வெக்டார், மொத்தமாக 3 வெக்டார்ஸ் இருக்கும், 2 பேத்துக்கு கிராஸ், மீதி இருக்கிறவருக்கு டாட். ஓகேங்களா? ஸோ ஏ கிராஸ் பினாலும் சரி, டாட் சி. ஓகேங்களா? இப்படினாலும் சரி, இல்லை ஏ டாட் பி கிராஸ் சினாலும் சரி, இல்லைன்னா வாட் இஸ் இட் ராமா? ஏ கிராஸ் டாட் பினாலும் சரி. இதை மட்டும் ஆங்கிள் மட்டும் கொஞ்சம் மாற்றிக்காதீங்க. ஸோ சி கிராஸ் ஏ டாட் பி இந்த மாதிரி இருந்தாலும் சரி, இது எல்லாமே ஒன்று தான். இது எதுவுமே டிஃப்ரெண்ட் கிடையாது, எல்லாமே ஒன்று தான். அது யாருக்கு ஈக்குவல்? தட் இஸ் ஈக்குவல் டு ஏபிசிக்கு ஈக்குவல். பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசிக்கு ஈக்குவல். ஸோ பாக்ஸ் ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? பாக்ஸ் ப்ராடக்ட்டுங்கிறது டிட்டர்மினன்ஸை வச்சு கண்டுபிடிக்கிறது. சரியாடாமா? ஓகே. ஸோ இதுக்கான ஹிண்ட்ஸ்லாம் என்னது? கோப்ளானர். எங்கேயாவது கோப்ளானர் ப்ரூஃப் பண்ண சொன்னாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும்? பாக்ஸ் ப்ராடக்ட் தான் கண்டுபிடிக்கணும். பாக்ஸ் ப்ராடக்ட் நம்மளுக்கு 0ன்னு வரணும். ரைட்? கோப்ளானர் அப்படின்னாலே பாக்ஸ் ப்ராடக்ட் 0. இது எல்லா இடத்துலையும் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? அண்ட் அனதர் ஸ்டேட்மெண்ட் என்னடாமா? அண்ட் வால்யூம் ஆஃப் parallelepiped. வால்யூம் ஆஃப் parallelepipedனாலும் என்னது? அதே பாக்ஸ் ப்ராடக்ட் 0ன்னு அர்த்தம். வெக்டார் போடாததுனால அடிச்சிடாதீங்க. ஓகேவாடாம்மா? எஸ், எவ்ரி ஒன் கிளியர் வித் பாக்ஸ் ப்ராடக்டா? ஹாடா பசங்களா? பாக்ஸ் ப்ராடக்ட் கிளியரா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 3 வெக்டார்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஸ்கேலார் ப்ராடக்ட்ஸ். ரைட்? கோப்ளானர்னா தமிழில் என்ன மேம்? கோப்ளானர் அப்படின்னா
நிறைய லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஷீட் வழியாக போகுதா, இஃப் நம்பர் ஆஃப் லைன்ஸ் இல்லைனா நம்பர் ஆஃப் வெக்டார்ஸ், அங்கே ஒரு 3 வெக்டார்ஸ் இருக்கா, இந்த 3 வெக்டார்ஸும் ஒரே ஷீட்டில் தான் பாஸ் ஆகுறாங்களா அப்படின்றத அர்த்தம். சரிங்களா? ஒரே ஷீட்டு மேலே தான் இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்கேலார் மல்டிபிள்ஸாக இருப்பாங்கன்னு அர்த்தம். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் டிபெண்ட்டாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு டிட்டர்மினன்ட் 0 வருது. ஓகே மேடம்மா? வால்யூம்னால பாக்ஸ் ப்ராடக்ட், வால்யூம் ஆஃப் parallelepiped, ஃபைண்ட் வால்யூம் ஆஃப் parallelepipedனு கொஷின் கேட்பாங்க. அப்போ அதுக்கும் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், அந்த கொஷின் பார்த்தாலும் பாக்ஸ் ப்ராடக்ட் தான் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை போடுறது. ஓகேப்பா? எஸ். ஒரே தளம் மாதிரி. சரிங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் என்னடாமா, நெக்ஸ்ட் இஸ் தி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். இப்போ 3 பேத்துக்கு நடுவில் கிராஸ் ப்ராடக்ட் போட்டிருந்தா இதை நான் எப்படி மேம் கண்டுபிடிப்பேன்? ஆக்சுவலி இந்த ஃபார்முலாவை நீங்கள் மக்கப் பண்ணி பழகியிருக்கீங்க. நோ, இதை மக்கப் பண்ணாதீங்க. ரொம்ப சிம்பிள். என்னென்னா இது ஆக்சுவலி யாருக்கு ப்ராக்கெட் இருக்கோ அந்த ப்ராக்கெட்டோட சப்ராக்ஷன். ஆக்சுவலி வாட், பி மைனஸ் சி தான் நம்ம பண்ண போகிறோம். ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக பி அண்ட் சியை சப்ராக்ட் பண்ண மாட்டோம். பி கூடயும் சி கூடயும் ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ண போகிறோம். அந்த நம்பர் எங்கேருந்து வரும்னு கேட்டிங்கன்னா மற்ற 2 பேர்த்தோட டாட் ப்ராடக்ட். இவ்வளோதாண்டாம்மா. லாஜிக் புரிஞ்சுக்கோங்க. யாருக்கு ப்ராக்கெட் போட்டிருக்குமோ அவங்களோட சப்ராக்ஷன். சரிங்களா? ஸோ சப்ராக்ஷனை ஸ்ட்ரெயிட்டாக பண்ணாமல் டாட் ப்ராடக்ட் பண்ணி பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ நீட் திஸ் பிடிஎஃப் ஆல்ரெடி வந்து இது மாதிரி ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் ஃபார்முலா ஷீட்டை நான் எழுதியிருக்கேன் பசங்களா. அது உங்களுக்கு ஆல்ரெடி சர்க்குலேட் ஆயிடுச்சு. இந்த லைவில் நான் அதை அட்டாச் பண்ணி சொல்கிறேன், நீங்களும் அதை பார்த்துக்க. ஓகே? ஸோ இஃப் இட் இஸ் கிளியர், இது முடிஞ்சிடுச்சாடா பசங்களா? அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இவ்வளோதான் விஷயம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு போகலாமா? நெக்ஸ்ட்டு லைன்ஸ் ப்ராப்ளம். லைன்ஸுக்கான என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது, டோட்டலாக எவ்வளோ ஃபார்முலாஸ் லைன்ஸுக்காக இருக்குது பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, லைனுக்கு தேவைப்படுறது 2 பேர் தான். லைன் மேலே இருக்கிறதுக்காக ஒரு பாயிண்ட் அண்ட் ஒரு பேரலல் லைன், ஒரு பேரலல் வெக்டார். லைன் போகிற டைரக்ஷன்லேயே ஒரு சின்ன வெக்டார் போகும், தட் இஸ் கால் பேரலல் வெக்டார். சரியா? இவங்க 2 பேர் தான் இருப்பாங்க. இது வந்து ஏ, இது வந்து பி. ஓகேங்களா? இவங்க 2 பேர் தான் வேணும். ஸோ வாட் இஸ் யுவர் வெக்டார் ஃபார்மேட்? இதோட பேராமெட்ரிக் ஃபார்ம் வெக்டார் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஃபார்முலா என்னென்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு ஜஸ்ட் அந்த ஏ வெக்டார் அப்படியே எழுதுக்கணும். பேரல் வெக்டாருக்கு மட்டும் கான்ஸ்டன்ட் போட்டு எழுதணும். ஒரு கான்ஸ்டன்ட்டால் மல்டிபிள் பண்ணி எழுதணும். அவ்வளோதான். ஓகேங்களா? இதே வெக்டார் ஃபார்மேட்டில் நான் பேராமெட்ரிக் ஃபார்மேட் அது யாருக்கு ஈக்குவல்? ஆர் மைனஸ் பாயிண்ட் cross இந்த parallel vector equal to 0 vector. ஓகே மேடமா? இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட். வாட் இஸ் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்? கார்ட்டீசியன் ஃபார்முங்கிறது எக்ஸ் அண்ட் ஒயில் வந்தால் கார்ட்டீசியன் ஃபார்ம். அது பீன்னு வச்சுக்காதீங்க. ஏன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா பீன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலாவில் கன்ஃபியூஷன்ஸ் வந்துடும். ஸோ பேரலல் வெக்டார்னா அது பேரலல் வெக்டாராகவே வச்சுக்கோங்க. உங்களுக்கு செகண்ட் ஃபார்முக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேவாடாமா? ஸோ டோன்ட் டேக் இட் அஸ் அ பி, பிகாஸ் பீன்னு எடுத்துட்டிங்கன்னா சம் கன்ஃபியூஷன்ஸ் வில் பி தேர். சரி, பீன்னு எடுத்துக்கிட்டாலும் ஓகே, அது உங்கள் இஷ்டம். நீங்கள் என்ன வேணால் பேர் கொடுத்துக்கலாம். சரியாடாமா? ஸோ இப்போ வாட் இஸ் கார்ட்டீசியன் ஃபார்ம்? கார்ட்டீசியன் ஃபார்முலா என்ன? எக்ஸ் மைனஸ் பாயிண்ட், அந்த பாயிண்டெல்லாம் எழுதணும். அந்த பாயிண்ட்டோட எக்ஸ் கோஆர்டினேட், அந்த பாயிண்டில் எக்ஸு ஒய் இசட்னு 3 கோஆர்டினேட்ஸ் இருப்பாங்க. அதில் அந்த பாயிண்ட்டோட எக்ஸ் கோஆர்டினேட்டை மட்டும் எழுதணும். சரியாடாமா? ஸோ ஏவோட எக்ஸ் கோஆர்டினேட் அலோன் பை அந்த பேரலல் வெக்டாரோட எக்ஸ் கோஆர்டினேட். நெக்ஸ்ட்டு ஒய்யோட ஏவோட ஒய் கோஆர்டினேட் மட்டும் அலோன் அண்ட் பேரலல் வெக்டார். ஹாய் லத்தி அண்ட் ஹாய் குணா. யாடா பசங்களா? ஸோ தட்ஸ் இட். ஓகேவாடாமா? இதுவே இன்னொரு ஃபார்ம் இருக்குது. ஒருவேளை சப்போஸ் இதே விஷயந்தான், நான் எந்த சேஞ்சும் பண்ணலை. ஓகேவா? இதே விஷயந்தான் லைனில் எப்பயுமே லைன்ஸுக்கு ஒரு பேரலும் ஒரு பாயிண்ட்டும் டக்குன்னு கொடுத்துருவாங்களான்னா கேட்டால் கிடையாது. ஒருவேளை ரெண்டுமே பாயிண்ட்டாக கொடுத்தாலும் இதே ஃபார்முலாவில் சேஞ்ச் கிடையாது. ஆனால் யார் மிஸ் ஆகுறா? இங்கே ஏஎன்பி ஸ்ட்ரைட்டாக இருக்குது, ஃபார்முலாவில் போட்டுட்டோம். இங்கே ஏஎன்பி ஸ்ட்ரைட்டாக இருக்காது, ஏ இருக்குது. ஓகே, ஆனால் பி மிஸ் ஆகுது. அப்போ பிக்கு பதிலாக என்ன பண்ணுவீங்க? எப்போல்லாம் இதை நீங்கள் எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பிளெயின் லைன் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேரலல் வெக்டார் வர வேண்டிய இடத்துல இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த 2 பாயிண்ட்ஸை சப்ராக்ட் பண்ணால் போதும். ஓகே, அதனால தான் சொல்கிறேன், ரீட் இஸ் அ ஒன் ஃபார்முலா. ஒரே ஃபார்முலாவாக படிங்க.
சி இப்போ 2 பாயிண்ட்ஸ் வந்தால் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது, parallel வெக்டாருங்கிறது அந்த 2 பாயிண்ட்ஸோட டிஃப்ரென்ஸ் அப்படின்றது. ஓகேவாடாமா? கிளியரா? லைன்ஸ் ஃபார்முலா இப்போ கிளியராக இருக்கீங்களா? சி 2 பேத்துக்கும் ஒரே ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு டைப்பில் பி ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருவாங்க, செகண்ட் டைப்பில் பி ஸ்ட்ரைட்டாக வராது, 2 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். அந்த 2 பாயிண்ட்ஸை நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா பிக்கு ஈக்குவல். இந்த சப்ராக்ஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம், a மைனஸ் பியாகவும் இருக்கலாம், p மைனஸ் ஏவாகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அக்செப்டபிள். டன். அதே பசங்களா, ஒரு லைனோட கிவன்னு பார்த்தீங்கன்னா லைன் பாசஸ் த்ரூ அ பாயிண்ட் அண்ட் parallel டு அ வெக்டார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து டைப் 1. இப்படி டைப் 1 இருக்கும். சரிங்களா? செகண்ட் ஒன் வந்து ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி லைன் பாசஸ் த்ரூ தி பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 பாயிண்ட்ஸுமே கொடுத்துருப்பாங்க. 2 பாயிண்ட்டாக கொடுத்தா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா parallel வெக்டாரை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. அந்த parallel வெக்டாருக்கு என்ன பண்ணுவீங்க, 2 பாயிண்ட்டோட சப்ராக்ஷன். parallel வெக்டார் கொடுக்காம 2 பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல parallel வெக்டார் இஸ் ஈக்குவல் டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி பாயிண்ட்ஸ். அவ்வளோதான். சரிங்களா? வாட் இஸ் தி ஆங்கிள் ஃபார்முலா? ஆங்கிள் பிட்வீன் லைன்ஸ் டாமா, 2 லைன்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள்ஸ். ஆங்கிள் ஸ்ட்ரெயிட்டாக ஆங்கிள்னால என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ மொத்தமாக காஸ் தீட்டா. சம்டைம்ஸ் லைனோட ஃபுல் ஈக்குவேஷனை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. லைன் சில டைமில் ஆங்கிளுக்காக இருக்கட்டும், டிஸ்டன்ஸுக்காக இருக்கட்டும், அண்டு டைரக்ஷன் கொசைன்ஸாக இருக்கட்டும், மேக்னிடியூட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே லைன் ஈக்குவேஷன் ஃபுல்லாக யூஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு அவனோட ரொம்ப ரொம்ப செல்ல பிள்ளையான parallel வெக்டாரை மட்டும் யூஸ் பண்ணால் போதும். சரியாடாமா? ஸோ 2 லைன்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அந்த 2 லைன்ஸோட parallel வெக்டாரை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகேவாடாமா? அதே மாதிரி தான் பிளெயின்ஸுக்கு செல்ல பிள்ளைங்கள் அப்படிங்கிறது அவங்களோட நார்மல் வெக்டார். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அவங்களோட நார்மல் வெக்டாரை நீங்கள் மல்டிபிள் பண்ணாலே போதும். இதுவே ஒரு லைன் ஒரு பிளெயின் 2 பேரும் வேறு வேறு ஷேப் வேறுனா மட்டும் sin θ ஈக்குவல் டுன்னு வரணும். sin θ இஸ் ஈக்குவல் டு நார்மல் வெக்டார் 1 parallel வெக்டார் 1. அஃப்கோர்ஸ் a and b யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ a and b யூஸ் பண்ணும்போது யூ ஷுட் நோ தி டிஃப்ரென்ஸ். அவ்வளோதான். சரியாடாமா? ஏன்னா ஃபஸ்ட்டு டைப்பில் பிங்கிறது parallel வெக்டாராக இண்டிகேட் ஆகும், செகண்ட் டைப்பில் நீங்கள் பின்னு யூஸ் பண்ணுறது பாயிண்ட்டாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், ஒரு இடத்துல அது நீங்கள் parallelனு யூஸ் பண்ணுறீங்க, ஒரு இடத்துல பாயிண்ட்டுன்னு யூஸ் பண்ணுறீங்க. அந்த கன்ஃபியூஷன்ஸ் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிம்பிளை மாற்றிக்கோங்க. ஓகேவாடாமா? எஸ். நெக்ஸ்ட்டு போகலாமா? ஸோ ஆங்கிள் பிட்வீன் ஃபார்முலா முடிஞ்சிருச்சு. யூ ஹாவ் டு ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபார்முலா. டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? It is 6.1 adama, 6.1 exercise. Why Lati? In the class avlo important aidicha? Okay, no problem. If you know na problem illa, but skip pannite Shravani ma'am enta thittuvaanga vechirakoodadhu. Okay? Done பசங்களா? ஓகே. டிஸ்டன்ஸ் பிட்வீன் லைன்ஸுக்கு என்னென்னலாம் பார்த்தலாமா? ஓகே. டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 லைன்ஸ், 2 லைன்ஸுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் யாருக்கு ஈக்குவல்னு கேட்டிங்கன்னா அந்த 2 பாயிண்ட்ஸ் இருக்காங்களடா பசங்க, 2 லைன்ஸ் இருக்குது, 2 லைன் தர 2 லைன் நம்பர் 1 லைன் நம்பர் 2ன்னு. லைனுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஒரு parallel இருக்குமா, A1 P1, இதுக்கு ஒரு பாயிண்ட் அண்ட் இதுக்கு ஒரு parallel இருக்குமா. ஸோ 2 பாயிண்ட்ஸோட சப்ராக்ஷன் ஓகேவாடாமா டாட் 2 parallel வெக்டாரோட கிராஸ் ப்ராடக்ட். ஓகே, ஹோல் டிவைடட் பை இங்கே என்னது அந்த parallel வெக்டாரோட கிராஸ் ப்ராடக்ட். ஓகேவாடாமா? இதுவே 2 பேர் parallel லைன்ஸ்,
when the both lines are parallel lines. Parallel lines na என்னது ரெண்டு பேத்துக்குமே parallel vector வித்தியாசமாலாம் இருக்க மாட்டாங்க ஒரே parallel vector common parallel vector மாத்திக்கணும் when they both are parallel lines அப்படினா பாயிண்ட் என்னமோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் parallel vector பார்த்தீங்கன்னா சேமாக இருப்பாங்க ரெண்டு பேத்துக்கும் சரிங்களா அப்போ டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க சேம் ஃபார்முலா you have to write the same formula பாயிண்ட்ஸ் மட்டும் சப்ராக்ட் ஆகிக்கும் சரிங்களா ஒரே ஒரு parallel vector whole divided by parallel vector உங்களுக்கு இன்னொரு க்ளூ கொடுக்கட்டா ரெண்டு parallel vector இருந்தால் நடுவில் கிராஸ் வரும் முன்னாடி டாட் வரும் இதுவே ஒரே ஒரு parallel vector தான் இருக்குது அப்படின்னா அந்த parallel கூட கிராஸ் ஆகிருக்கும் சரியாடாமா ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஸோ பசங்களா இந்த வேதாந்துக்கு ரிபப்ளிக் டேக்காக நிறைய ஆஃபர்ஸஸ் போய்கிட்டு இருக்கு ஸோ யாழ் சார் சொன்னது தான் டோன்ட் பை எனி பெய்ட் கோர்ஸ் நவ் 26 அப்போ ஆஃபர்ஸ் ஓப்பன் ஆகும் அந்த 26th ரிபப்ளிக் டே அன்றைக்கி நீங்கள் அந்த ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் சரியாடாமா இட் இஸ் ஜஸ்ட் ரிமெம்பர் டு ஷோ தட் ஓகேங்களா எஸ் லைன்ஸுக்கு இன்னும் நிறைய சில விஷயங்கள் இருக்குது டு ப்ரூவ் parallel lines ரெண்டு லைன்ஸும் parallel lines-ஆனு கொஷின் பண்ணுறாங்க ஓகே மேடம்மா ரெண்டு லைன்ஸ் parallel lines-ஆனு கொஷின் பண்ணுறாங்க எப்படி ஷோ பண்ணுவீங்க when both lines are parallelனு ஷோ பண்ணணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு லைனோட parallel vector இருக்கும் செகண்ட் லைனோட parallel vector இருக்கும் ஏதாவது ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனில் ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது இஃப் இட் இஸ் சாட்டிஸ்ஃபைட் இது parallel lines இல்லைனா நாட் அ parallel lines ஓகேங்களா இன்டர்செக்டிங் லைன்ஸா இல்லையான்னு செக் பண்ணும் how to find it is an intersecting linesனாலும் ஒன்று தான் they have a meeting pointனாலும் ஒன்று தான் ஓகேவா இன்டர்செக்டிங் லைன்ஸ்னால் என்னடாமா ஒரு பேசிக்கான விஷயம் சொல்லிட்டா இன்டர்செக்டிங் லைன்ஸ் கோப்ளானார் இவங்க எல்லாத்துக்குமே ஒரே கான்செப்ட் தான் என்ன தெரியுமா பாக்ஸ் ப்ராடக்ட் 0 ஸோ தட் நீங்கள் அதை திருப்பி படிக்க வேண்டாம் ஒரே ஃபார்முலாவை நிறைய ஹெட்டிங்க்கு படிப்பீங்க எது வருதுன்னே தெரியாமல் போயிடும் சரியா ஸோ யா பர்பெண்டிகுலர் ஆல்சோ பர்பெண்டிகுலர் இஸ் நாட் இன்டர்செக்டிங்கும் பர்பெண்டிகுலரும் ஒன்றும் கிடையாது பர்பெண்டிகுலர் டாட் ப்ராடக்ட் 0டாமா ரெண்டு பேர்த்தோட டாட் ப்ராடக்ட் உனக்கு 0ன்னு வரும் ஓகே ஆக்சுவலி டுடே நான் 11th ஸ்டாண்டர்டுக்கு தான் போட்டேன்டா பசங்களா 11th மேக்ஸ் அது 11th உங்களுக்கு கிடையாது ஓகே எஸ் ஸோ காட் இட் பசங்களா நம்ம ஆல்ரெடி கோப்ளானார் தான் பார்த்தோம்ல அங்கே பார்த்து கோப்ளானாரும் இங்கே லைன்ஸில் கோப்ளானாரானும் செக் பண்ணுவீங்க விச் வில் பி யூ டூயிங் இட் இன் 6.8 எக்ஸசைஸ் ஓகேங்களா 6.8 எக்ஸசைஸில் கொடுத்துருக்க லைன்ஸ் கோப்ளானரா அப்படின்னு கொஷின் கேட்பாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பாக்ஸ் ப்ராடக்ட் தான் போடணும் அப்போ அந்த பாக்ஸ் ப்ராடக்ட்டில் நீங்கள் என்ன எழுதணும்னு நான் சொல்கிறேன் டோன்ட் வரி அந்த பாக்ஸ் ப்ராடக்ட்டில் என்ன எழுதுவீங்கன்னு நான் சொல்கிறேன் பட் அல்டிமேட்லி கோப்ளானார் இன்டர்செக்டிங் இதனாலே பாக்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிக்கோங்க சரியாடாமா எஸ் டன் ஓகேவா ஓகே இந்த இன்டர்செக்டிங் லைன்ஸ் கோப்ளானார் லைன்ஸ்னால் இது எப்படி நான் ப்ரூஃப் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ரெண்டு லைன்ஸ் கொடுப்பாங்க சரிங்களா இங்கே பாக்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னா உங்களுக்கு 3 ரோஸ் இருக்குன்னு அர்த்தம் 3 ரோஸ் இருக்குது இப்போ 3 ரோஸை ஃபில் பண்ணணும் அப்படின்னா செகண்ட் ரோ இட் இஸ் ஃபஸ்ட்டு லைனோட parallel vector செகண்ட் ரோவும் சரி தேர்ட் ரோவும் சரி parallel vectors தனித்தனியாக எழுதி முடிச்சிடுவோம் ஓகேவா இந்த ஃபஸ்ட்டு ரோவை எப்படி ஃபில் பண்ணுறது how do you fill the first row எனக்கு 3 ரோ வேணும் 2 ரோஸுக்கு நான் parallel vector போட்டு எழுதி முடிச்சிருவேன் ஃபர்ஸ்ட் ரோஸுக்கு என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் ரோக்கு 2 லைன்ஸோட பாயிண்ட்ஸ் இருக்குல்ல அந்த பாயிண்ட்ஸோட சப்ராக்ஷனை போட வேண்டியதாக இருக்கும் சரியாடாமா ஸோ இவன் 0ன்னு வந்தால் இன்டர்செக்டிங் லைன்ஸ் இவங்க 0 இல்லை அப்படின்னா தட் இஸ் Q லைன்ஸ் ஓகேங்களா தட் இஸ் Q லைன்ஸ் ஓகேவா parallel lines கிடையாது இன்டர்செக்டிங் லைன்ஸ் கிடையாதுன்னா அதுதான் Q லைன்ஸ் அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் Q லைன்ஸ் என்னது இந்த பாக்ஸ் ப்ராடக்ட் வந்ததுல இந்த பாக்ஸ் ப்ராடக்ட் தட் இஸ் அந்த பாக்ஸ் ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா C - A ரெண்டு பாயிண்டோட டிஃப்ரென்ஸ் அண்ட் ரெண்டு லைன்ஸோட parallel vector கீழே டிவைடில் என்ன வரணும் ரெண்டு parallel vector இருக்குனாலே டிவைடில் அந்த ரெண்டு parallel vectorோட கிராஸ் ப்ராடக்டாக மோஸ்ட்லி இருக்கும் ஒரே ஒரு parallel vector தான் இருக்குது அப்படின்னா டிவைடில் என்ன வருவாங்க அந்த ஒரு parallel vectorோட மாடுலஸ் இருப்பாங்க நீங்கள் வேணால் எல்லா ஃபார்முலாஸ்லேயும் பாருங்கள் ரெண்டு parallel vectors இருந்தால் your denominator will cooperate அந்த ரெண்டு parallel vectorோட மாடுலஸாக இருக்கும்
இதுவே ஒன்றுனா அங்கே ஒன்றா இருக்கும். சரியாடாமா? இவ்வளோ தான். டிஸ்டன்ஸுக்கு மட்டும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும். பட் திஸ் இஸ் தி ஃபார்முலாஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பிளெயின்ஸுக்கு போகலாமாடா பசங்களா? வாட் இஸ் பிளெயின் ஃபார்முலா? பிளெயினுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஃபார்ம், நிறைய ஃபார்ம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு 2 வந்து ஜென்ரல் ஃபார்ம், ரொம்ப ஜென்ரேட்டிக்கான ஃபார்ம். என்ன ஃபார்ம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நார்மல் வெக்டார் கொடுத்துருவாங்க அண்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம். ஓகே வேண்டாமா? 8க்கு 1 ஷாட் போடுங்க மேம். 8க்கு ஆல்ரெடி நான் 1 ஷாட் போட்டிருக்கேன். சரி, நோ ப்ராப்ளம். நார்மல் வெக்டாரும் டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது ஆரிஜினுக்கும் இவனுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ். அப்போ என்ன எழுதுவீங்க? ஆர் கேப் n வெக்டார். இது ஒரு யூனிட் வெக்டாராக மாற்றி தான் எழுதுறோம். சரிங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு பி. ஓகேவா? நம்ம அந்த பிங்கிறது பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆரிஜின். ஓகே, இதுவே ஒரு பாயிண்ட்டும் ஒரு நார்மல் வெக்டாரும் கொடுக்குறாங்க. அப்போ உங்களோட ஃபார்மேட் என்னது? ஆர் டாட் என் இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் என். இதுக்கு n வந்து யூனிட் வெக்டாராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இதுக்கு யூனிட் வெக்டாராக இருக்கணும். சரிடாமா? ஸோ யூனிட் வெக்டாராக இல்லைன்னா யூனிட் வெக்டாராக மாற்றி அதுக்கப்புறம் எழுதுங்க. ஓகேவாடாமா? எஸ். இதுக்கப்புறம் பேசிக். இதுக்கப்புறம் ரொம்ப பேசிக். லைனுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி லைன்ஸுக்கு 2 பேரோ அந்த மாதிரி பிளெயின்ஸுக்கு 3 பேர் வேணும். ஒரு பாயிண்ட், 2 பேரலல். எத்தனை பேருடாமா? 2 பேரலல் வேணும். சரிங்களா? ஸோ வாட் இஸ் எ ஃபார்முலா? உங்களோட வெக்டார் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு இது ஏ, இது பி, இது கியூ. ரைட்? ஸோ ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ்பி வெக்டார் ப்ளஸ் டிக்யூ வெக்டார். ஓகேங்களா? இதுவே நான் பேராமெட்ரிக் ஃபார்ம். நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் யாருக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஆர் மைனஸ் ஏ டாட். நான் தான் சொல்லலை, 2 பேரலல் இருக்குது அப்படின்னாலே அந்த பேரலுக்கு தான் கிராஸ் ப்ராடக்ட் போட வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? அண்ட் கார்ட்டீசியன் ஃபார்ம். கார்ட்டீசியன் இங்கே 3 பேர் இருக்காங்க. 3 பேர் கார்ட்டீசியன்னாலே டிட்டர்மினன்ட் தான். சரிங்களா? இந்த 2 ரோ வந்து பேரலுக்கான ரோ. பேரலல் வெக்டார் போட்டு ஃபில் பண்ணிடுவீங்க. ஃபஸ்ட்டு ஒன் யூவி யூஸ் பண்ணிக்கிறதுனா யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரோ எப்படி எழுதணும்? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கோஆர்டினேட் வெக்டார், அந்த ஏவோட எக்ஸ் கோஆர்டினேட். சரிங்களா? ஒய் மைனஸ் அந்த ஏவோட ஒய் கோஆர்டினேட், இசட் மைனஸ் அந்த ஏவோட இசட் கோஆர்டினேட் விச் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி கார்ட்டீசியன் ஃபார்ம் எழுதணும். சரியாடாமா? இது டிட்டோ அப்படியே இன்னொரு ஃபார்மேட்டுக்கு யூஸ் பண்ணுவீங்க. இஃப் 2 பாயிண்ட் கொடுத்து என்னடாமா ஆடாக வருதா? 2 பாயிண்ட் கொடுத்து ஒரு பேரலல். ஸோ ஒரு பேரலலுக்கு நோ ப்ராப்ளம், இந்த பிக்கு கியூக்கு நோ ப்ராப்ளம். அந்த பி மட்டும் மிஸ் ஆகுதா? அப்போ அந்த பி எப்படி கண்டுபிடிப்பீங்க? அந்த பி வந்து ஜஸ்ட்டு அந்த 2 பாயிண்டோட சப்ராக்ஷன். வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம், ஒரே ஃபார்முலா படிச்சுக்கோ. சரியாடாமா? ஓகே மேம். இப்போது 3மே பாயிண்ட்டாக கொடுத்தா, 3மே பாயிண்ட் எனக்கு கொஷினில் 3மே பாயிண்ட்ஸாக கொடுக்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? தென் வாட் யூ வில் டூ? ஸோ பிக்கு என்ன பண்ணுவீங்க? ஒரு பாயிண்ட்டு இன்னொரு பாயிண்ட்டு சப்ராக்ட் பண்ணிட்டீங்க. கியூக்கு என்ன பண்ணுவீங்க? சி மைனஸ் ஏ. இங்கே தான் 3 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணிக்கோங்க, இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஃபார்முலா ஒன்று. ஜஸ்ட் அந்த பேரலல் வெக்டார் இல்லைன்னா 2 பாயிண்ட்ஸோட டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத உங்கள் மைண்டில் செதுக்கி வச்சுக்கோங்க. அவ்வளோதாண்டாமா? ஓகேவா? டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு பிளெயினுக்கும் டிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ax1 plus by1 plus cz1 plus d whole divided by square root of a square plus b square plus c square. இதுதான் ஒரு பிளெயினுக்கும் ஒரு பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இதுவே parallel planesக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ். parallel planes அப்படின்னா 2 கான்ஸ்டன்ட் மட்டும்தான் வித்தியாசமாக இருக்கும். முன்னாடி இருக்கிறவங்களாம் சேமாக இருப்பாங்க. அந்த 2 கான்ஸ்டன்ட்டை மட்டும் சப்ராக்ட் பண்ணி முன்னாடி இருக்கிறவங்கள டிவைட் பண்ணிடுவோம். அவ்வளோதாண்டா பசங்களா? ஸோ தீஸ் ஆர் தி ஃபார்முலாஸ் இன் 6th சாப்டர். சரிங்களா? 6th சாப்டரில் இதை தாண்டி எந்த ஃபார்முலாஸும் யூஸ் பண்ணல. திஸ் இஸ் தி வெரி பிக் ஃபார்முலா ஆக்சுவலி. மற்றபடி மற்ற எல்லாத்துலேயுமே ஃபார்முலாஸ் கம்மி தான். ஓகேவா?
ஃபஸ்ட்டு வால்யூமில் மட்டும்தான் ஃபார்முலா அதிகம், செகண்ட் வால்யூமில் ஃபார்முலாஸே கம்மி. என்ன கேட்டால் 7th சாப்டர் 9th சாப்டர் இதை தாண்டி ஃபார்முலாஸ் வேறு எங்கேயும் கிடையாது. ஓகே வேணாமா? லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா வேகமா? நெக்ஸ்ட் சாப்டர் போகலாமா? Shall we move on? Yes. Chapter 7. Chapter 7 பொறுத்த வரைக்கும் it's very simple. What is velocity? Velocity அப்படிங்கிறது டிஸ்டன்ஸை டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. ஆக்சலரேஷனுங்கிறது வெலாசிட்டியை டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. சரியாடாமா? அண்ட் இதை தாண்டி வேறு ஏதாவது ஃபார்முலா இருக்கானா? எஸ். ஸ்லோப், ஆக்சுவலி ஸ்லோப்புங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா dy/dx. ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட். ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட் ஒரு லைனோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா y minus y1 is equal to m into x minus x1. இந்த m தான் நம்ம dy/dx வச்சு கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கோம். ஓகேங்களா? இதோட நார்மல் ஈக்குவேஷன். how do you find நார்மல் ஈக்குவேஷன்? நார்மல் ஈக்குவேஷன்ங்கிறது y minus y1 is equal to இவங்களோட ரெசிப்ரோக்கல், நெகட்டிவ் ரெசிப்ரோக்கல். எம்மோட பர்பண்டிகுலர் ஸ்லோப் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா -1/m மாதிரி இருப்பாங்க. சரியாடாமா? மற்றபடி எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஓகேங்களா? எஸ். ஆங்கிள் பிட்வீன் லைன்ஸ், ரெண்டு கர்வ்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் பிட்வீன் ஃபார்முலா கேட்பாங்க. ஸோ தட் இஸ் ஆங்கிள் பிட்வீன் ஃபார்முலா tan theta is equal to m1 minus m2 divided by 1 plus m1 m2. இங்க இருக்க m அப்படினாலே dy/dx. புரியுதுங்களா? ரெண்டு கர்வ் இருக்கும், ரெண்டு கர்வோட டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறது தான் உங்களோட வேலை. டன்ராமா? then they will ask about Rolle's theorem னா என்ன? ஆக்சுவலி Rolle's theorem ஓட ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? உங்களுக்குன்னு ஒரு இன்டர்வல் கொடுத்துருவாங்க, a to bன்னு ஒரு இன்டர்வல் கொடுத்துருவாங்க. சரியா? இப்படி ஒரு இன்டர்வல் இருக்குது அப்படின்னா ரோல்ஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னா there is one derivative. அந்த டெரிவேட்டிவ்ல ஒரு பாயிண்ட்ல மட்டும் டெரிவேட்டிவ் ஜீரோவாக இருப்பாங்க. அந்த டெரிவேட்டிவ் அந்த பாயிண்ட் எங்கே இருக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த பாயிண்ட் ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கும். இதுதான் ரோல்ஸ் தியரமோட ஸ்டேட்மெண்ட். எஸ், இதை நீங்கள் ஆல்ரெடி அங்கே படிச்சிருக்கீங்க. சரியாடாமா? your tangent will be or your slope of tangent will be 0 at some point between a and b. சரிங்களா? ரோல்ஸ் தியரம் ஸ்டேட்மெண்ட் படி. சரிங்களா? வாட் இஸ் மீன் வேல்யூ தியரம் டாமா? மீன் வேல்யூ தியரமோட ஃபார்முலா என்ன? f dash of x. டெரிவேட்டிவ்ங்கிறது யாருக்கு ஈக்குவல்னா f of b minus f of a divided by b minus a. இதுதான் ஆவரேஜ் ரேட் ஆஃப் வெலாசிட்டியும் ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்ச் இதுக்கும் அதே ஃபார்முலா தான். ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்சுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் போடுவீங்கல்ல, அதுவும் இதே ஃபார்முலா தான், டிட்டோ. ஓகேங்களா? அண்ட் எஃப் டேஷ்ங்கிறது இன்ஸ்டன்ட் ரேட் ஆஃப் சேஞ்ச். மொத்தத்தில் ரேட் ஆஃப் சேஞ்ச்னா இதுதான். ஓகேவாடாமா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் 7.6லேருந்து 7.8 வரைக்கும் இருக்க ஃபார்முலாஸ் ஒன் ஷார்ட்டா. சரியாடாமா? சி, மோனோடானிசிட்டினா என்ன? மோனோடானிசிட்டினா ஒரு ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனா டிக்ரீசிங் ஃபங்க்ஷனான்னு பேசுறது. இது யாரை பொறுத்து சேஞ்ச் ஆகும்? எம்மோட வேல்யூ பொறுத்து. எம் பாசிட்டிவாக இருந்தால் இன்க்ரீசிங், நெகட்டிவாக இருந்தால் டிக்ரீசிங். புரியுதாடாமா? எம்மை பொறுத்து. எம்னா என்னது? dy/dx. என்னோட dy/dx பாசிட்டிவாக இருந்தால் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன், நெகட்டிவாக இருந்தால் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். இவ்வளோதான் கான்செப்ட். ஓகேங்களா? சரி, இன்டர்வல்ஸ் கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போட்டுடலாம். வென் இன்டர்வல்ஸ் ஆர் நாட் கிவன், இன்டர்வல்ஸ் உங்களுக்கு கொடுக்கல, நாட் கிவன், கொடுக்கலனா தான் இந்த ப்ரொசீஜர். கொடுக்கலனா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் தி கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்னால் என்னடாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட ஸ்லோப் எங்கே ஜீரோவாக வருதோ அதுதான் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். விச் மீன்ஸ் y dash is 0. என்னோட ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் எங்கே ஜீரோவோ அதுதான் என்னோட கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். அந்த பாயிண்ட்ஸோட ஹெல்ப்பில் பிரேக் டவுன் தி இன்டர்வல்ஸை பிரேக் பண்ணுவோம். ஆர் ஃபைண்ட் தி இன்டர்வல்ஸ். அவங்களோட ஹெல்ப்பில் நம்ம இன்டர்வல் ஃபைண்ட் பண்ணுவோம். அண்ட் அதுக்கு எப்பயும் போல் dy/dxோட சைனை வச்சு அது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனா டிக்ரீசிங் ஃபங்க்ஷனான்னு நம்ம பேசிடுவோம்.
சரியாடாமா? ஓகே, clear with this one? Yes. நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது லோக்கல் எக்ஸ்ட்ரீமா லோக்கல் மினிமா பற்றி எக்ஸ்ட்ரீமா பற்றி பேசுகிறாங்கல்ல, எக்ஸ்ட்ரீமாவாக இருக்கட்டும் மினிமாவாக இருக்கட்டும், இதுக்கு என்ன அர்த்தம்? மேக்ஸிமம் மினிமம் வேல்யூவை சொல்கிறதுக்கு பேர் தான் எக்ஸ்ட்ரீமா. ஸோ லோக்கலுக்கும் அப்சல்யூட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, லோக்கல் அப்படிங்கிறது நாம் ஸ்பெசிஃபிக்காக கண்டுபிடிக்கிறது, ஓவரால் கண்டுபிடிக்கிறது, ஒரு ஃபங்க்ஷன் ஓவராலாக நான் கண்டுபிடிக்கிறது. அப்சல்யூட் அப்படிங்கிறது கொஷினில், ஓகேவா, கொஷினில் இன்டர்வல்ஸ் வில் பி கிவன், அவனே ஒரு இன்டர்வல் கொடுத்து கேட்குறது, அவனே ஒரு இன்டர்வல் கொடுத்துட்டு மேக்ஸிமம் மினிமம் பாயிண்ட்டை நம்மளை கண்டுபிடிக்க சொன்னால் அதுக்கு பேர் அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா. சரிங்களா? இதுவே ஒரு கொஷினில் ஓவராலாக வச்சு நாமளாக இந்த இடம் மேக்ஸிமம் இந்த இடம் மினிமம்னு சொன்னால் தட் இஸ் லோக்கல். ஓகேவாடாமா? சரி, இந்த மேக்ஸிமம் மினிமம் நான் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, ஆக்சுவலி உங்களோட கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, யோர் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ், அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் தான் வந்துட்டு மேக்ஸிமம் ஆர் மினிமம் பாயிண்ட்டாக இருக்கும். அந்த கிரிட்டிக்கல் இடத்துல தான் மேக்ஸிமம் ஆர் மினிமம் அக்கர் ஆகும். அது மேக்ஸிமமாக மினிமம்னு நாம தான் சொல்ல போகிறோம். ஸோ ஓகேவா, இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷனில் இருந்து இன்க்ரீஸிங் டு டிக்ரீஸிங்காக மாறுச்சு. இன்க்ரீஸிங் டு டிக்ரீஸிங் அப்படின்னா அது மேக்ஸிமம் பாயிண்ட். டிக்ரீஸிங் டு இன்க்ரீஸிங்காக மாறுச்சு அப்படின்னா அது மினிமம் பாயிண்ட். எப்படி மேம் சொல்கிறீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லைடாமா, நீயே ஒரு கிராஃப் போடு, இன்க்ரீஸ் ஆகுது டக்குன்னு டிக்ரீஸ் ஆகுது, ஸோ யூ கெட் மேக்ஸிமம். கரெக்ட்? டிக்ரீஸ் ஆகுது டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ யூ கெட் மினிமம். நீங்களா வரீங்க, உங்களுக்காக கிடைக்கும். சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு இன்டர்வல் டெஸ்ட். ஓகே, இப்போ இதே மாதிரி கான்கேவிட்டி பற்றி பேசுகிறோம். கான்கேவிட்டி, கான்கேவ் டவுன் ஆர் அப், இது யாரை பொறுத்து டிசைட் ஆகும்? இது செகண்ட் டெரிவேட்டிவ் பொறுத்து டிசைட் ஆகும். செகண்ட் டெரிவேட்டிவோட ஆன்சர் நெகட்டிவா பாசிட்டிவான்றதை பொறுத்து. நெகட்டிவ்னா டவுன், பாசிட்டிவ்னா அப். சரிங்களா? இது இன்டர்வல்ஸ் கொடுத்தா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கண்டுபிடிச்சிருங்க. இன்டர்வல்ஸ் கொடுக்கல, அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இன்டர்வல்ஸை கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபைண்ட் பண்ண வேண்டியது point of inflation. What is it? Not critical point கிடையாது, point of inflation. Point of inflation எப்படி கிடைக்கும்? செகண்ட் டெரிவேட்டிவ் ஜீரோக்கு போட்டால் தான் கிடைக்கும். ஓகேவா? இவங்களோட ஹெல்ப்பில் யூ ஃபைண்ட் தி இன்டர்வல்ஸ். அதுக்கப்புறம் செகண்ட் டெரிவேட்டிவ் போட்டு கான்கேவ் டவுனா அப்பான்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? அண்ட் 7.8 எக்ஸைஸ், 7.8 எக்ஸைஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம், வாட் இஸ் மேக்ஸிமம் பாயிண்ட்? ஒருத்தங்களை மேக்ஸிமம்னு ப்ரூவ் பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபங்க்ஷனோட ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணி எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிப்பீங்க. ஓகே, அதுக்கப்புறம் செகண்ட் டெரிவேட்டிவில் அந்த எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு லெஸ் தென் 0 கிடைக்கணும். தட் பாயிண்ட் இஸ் கால் மேக்ஸிமம் பாயிண்ட். லெஸ் தென் 0 ஆப்போசிட்டாக வரணும். சரியா? இதுவே வாட் இஸ் மினிமம் டாமா? அதே ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணுங்க, அதுலேருந்து எக்ஸை கண்டுபிடிங்க, செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிங்க, அந்த எக்ஸை கொண்டு போய் செகண்ட் டெரிவேட்டிவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது கிரேட்டர் தென் 0 வந்துச்சுன்னா தட் இஸ் மினிமம் பாயிண்ட். ஆப்போசிட். அவ்வளோதானே பசங்களா? திஸ் இஸ் ஆல் 7th சாப்டர் ஃபார்முலாஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 8th சாப்டர் போகலாமாடாமா? These are the only formulas in 7th. இது போக அசிம்டோன்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ அசிம்டோன்ஸ், வெர்டிக்கல் அசிம்டோன்ஸ்னால் என்ன, ஹரிசாண்டல் அசிம்டோன்ஸ்னால் என்ன, ஸ்லாண்ட் அசிம்டோன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம். தென் இப்போ சாப்டர் 8. சாப்டர் 8ல் ஸோ ரிபப்ளிக் டே அன்றைக்கி ஆக்சுவலி பசங்களா அந்த டே அன்றைக்கி என்னால் மேரத்தான் வர முடியாது டியூ டு மை பர்சனல் சம்திங்ஸ். ஓகேங்களா? அதனால அதை வந்துட்டு நான் சண்டே லைவுக்கு போஸ்ட்பான் பண்ணிட்டு ஷெட்யூலும் பண்ண சொல்லிட்டேன். சரியாடாப்பா? ஸோ யூஆர் ஆஸ்கிங் ஃபார் பெய்ட், ரைட்? நீங்கள் பெய்ட் தானே கேட்குறீங்க? யாடாமா? ஓகேங்களா? ஸோ அதை நான் சண்டே போஸ்ட்பான் பண்ணியிருக்கேன். ஓ, நான் ஸ்கூல் போகிறதா வேண்டாமான்னு நீங்கள் சொல்கிறது தான் இருக்கா? நாளைக்கு கிளாஸ் இருக்குல்ல வனிதா, ஐ வில் சே. ஓகேங்களா? நாளைக்கு கிளாஸ் இருக்குதுல்ல, ஸோ நாளைக்கு கிளாஸில் உங்களுக்கு டெஃபினட்டாக இதுக்கு நான் சொல்லிடுறேன்டாமா. நானே போகணுமா போகக்கூடாதான்னு நானே டிசைட் பண்ணணும்.
ஓகேங்களா? எஸ். ஸோ சாப்டர் 8. வாட் இஸ் சாப்டர் 8 ராமா? சாப்டர் 8 பார்ஷியல் டெரிவேட்டிவ். பார்ஷியல் டெரிவேட்டிவ்ல என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது? ஃபஸ்ட்டு லீனியர் அப்ராக்சிமேஷன்னா என்ன? கரெக்டாக? லீனியர் அப்ராக்சிமேஷன் எல் ஆஃப் எக்ஸ். வாட் இஸ் தி ஃபார்முலாடாமா? இது எழுதிக்கு பழக்கமாயிடுச்சு. எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட். ஓகே, சாப்டர் 1லேருந்து 7 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுறேனான்னு கேட்குறீங்களா? 6 and 7 இந்த லைவில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கானு. அண்ட் மீதி இருக்க 5 சாப்டர்ஸுமே ஆல்ரெடி பார்ட் 1ல் லைவ் போயிருக்கு, அதில் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த லைவில் 6 and 7 ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட். ஓகேவா? நவ் என்டரிங் இன்டு 8th சாப்டர். சரிடாமா? எஸ். இது என்னம்மா? இது என்னது? எல் ஆஃப் எக்ஸுங்கிறது ஒரு சப்ஸ்டியூஷன் ஃபங்க்ஷன் மாதிரி. எஃப்ன்ற ஒரு எஃப்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு பதிலாக எல் ஆஃப் எக்ஸ் தான் போட்டு பண்ணிக்கலாம். அதுக்காக பண்ணுற ஒரு ஃபார்முலா. சரிங்களா? இதில் வேறு ஏதாவது ஃபார்முலா இருக்கா? எரர் ஃபார்முலாஸ் இருக்குது. தெர் ஆர் சோ மெனி ஃபார்முலாஸ். ஃபஸ்ட்டு எரர் என்னது? ஆக்சுவல் எரரா? மறந்து போச்சு. இட் இஸ் ஆக்சுவல் எரர், ஆக்சுவல், ரிலேட்டிவ், அப்ராக்சிமேட், ரிலேட்டிவ், பர்சன்டேஜ். கரெக்டாடாமா? ஸோ வாட் இஸ் அப்ராக்சிமேட் எரர்டாமா? அப்ராக்சிமேட்டர் எரருங்கிறது யாருக்கு ஈக்குவல்? எக்ஸாக்ட் வேல்யூ. எக்ஸாக்ட் வேல்யூலேருந்து அப்ராக்சிமேஷன் வேல்யூவை நம்ம சப்ராக்ட் பண்ணுறதுக்கு ஈக்குவல். கரெக்ட்? வாட் இஸ் ரிலேட்டிவ் எரர்டாமா? ரிலேட்டிவ் எரர் இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸாக்ட் வேல்யூவிலிருந்து இந்த அப்ராக்சிமேஷனை நம்ம சப்ராக்ட் பண்ணி டோட்டல் எக்ஸாக்டால் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் ரிலேட்டிவ் எரர். அண்ட் வாட் இஸ் பர்சன்டேஜ் எரர்? Percentage error is equal to exact minus approximation total divided by exact into 100. Okay vadama? இதே formulas, இதே purpose second exercise, first exercise க்கு second exercise க்கு வித்தியாசமே கிடையாது. ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணுவோம். எப்படி நான் சொல்லட்டா? What is mean by critical points da? Critical points na slope engala 0 and undefined infinity ah marudho adu critical points nu solluvom. Seriyadama? So ungala dy by dx endha edathila 0 ah irukko andha edathukku peru critical point. not anu kaatudha Shivanesh. ஒரே நிமிஷம் இருங்க, நான் ஸ்ராவணி மேம்க்கு ரிப்ளை போடுறேன். ஷினேஷ் ஒரே நிமிஷம் தான்ப்பா, நான் மேமை வந்து திருப்பி ரீஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கேன். யூ ட்ரை அண்ட் கோ அண்ட் ட்ரை தட். ஓகேவாடாமா? எஸ். இதே விஷயத்த நம்ம இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண போகிறோம். எப்படி மேம்? ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியல்னால் என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க. வாட் இஸ் டிஃப்ரென்ஷியல்டாமா? டிஃப்ரென்ஷியபிள்ங்கிறது என்னது? யாருக்கு ஈக்குவல்? ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ இதுக்கு நீங்கள் டிஃப்ரென்ஷியபிள்னால் என்ன பண்ணுவீங்க? dy இஸ் ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸுக்கு ஈக்குவல். சரியாடாமா? Sometimes approximation changes in, they are asking the amount of changes. Okay va? எல்லா questionலயும் எவ்வளோ change ஆயிருக்கு? So what is the volume change? What is the area changes? இந்த amount in changes அது யாருக்கு ஈக்குவல்னா அந்த டிஃப்ரென்ஷியலுக்கு ஈக்குவல். ஓகே வாடமா? யாருக்கு ஈக்குவல்? அந்த டிஃப்ரென்ஷியலுக்கு ஈக்குவல். சரிங்களா? பர்சன்டேஜ் எரர் அப்படின்னா கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க வேண்டாம். அந்த டிஃப்ரென்ஷியல், அதாவது அந்த டிஃப்ரென்ஷியல் டிவைடட் பை ஒய் இன்ட்டு 100 பண்ணால் போதும். சம்டைம்ஸ் பர்சன்டேஜ் எரருக்கு எக்ஸாக்ட் மைனஸ் அப்ராக்சிமேஷன் டிவைடட் பை எக்ஸாக்ட்னு பண்ணுறீங்கல்ல, இவ்வளோ பெருசாக வேண்டாம். ஜஸ்ட்டு டிஃப்ரென்ஷியல் உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சால் டிஃப்ரென்ஷியல் டிவைடட் பை ஒய் இன்ட்டு 100 பண்ணால் போதும். ஓகேவாடாமா? Okay everyone, yes, clear.
ஸோ இது வந்து ட்ரீ சம்லெல்லாம் பார்த்துருப்பீங்க. எஸ் எவ்ரிவன், இந்த ட்ரங்க் ட்ரீ இல்லை சிவனேஷ், நான் இப்போ தான் சொன்னேன்டாமா. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா திருப்பி இப்போ ட்ரை பண்ணுங்கள். மேம் நான் ரீஜாயின் பண்ண சொல்லியிருக்கேன். யூ கோ அண்ட் ரீஜாயின் இட். ஓகேவாடாமா? ஸ்க்ரீன்ஷாட் கேட்குறாங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருந்தால் சென்ட் பண்ண முடியுமா? ஓகேடா பசங்களா? எஸ், ஸ்க்ரீன்ஷாட் நான் எங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிட்டேன். சரியாடாமா? ஓகே எவ்ரிவன். ஸோ லிசன் ஹியர். என்ன சொல்லிட்டு இருந்தேன், மறந்து போச்சு. வாட் ஐம் சேயிங் ஹியர்? எக்ஸசைஸ் 8.2 கூட முடிஞ்சிருச்சா? எஸ்டா பசங்களா? அடுத்தது என்னது, எக்ஸசைஸ் 8.3 வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். ஸோ யூ நோ வாட் இஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், ரைட்? ஹவு டு யூ ஃபைண்ட் இட்ஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்? லிமிட் ஆஃப் x, y tends to a, b. ஓகேங்களா? உங்களோட f of x, yன்ற ஃபங்க்ஷன் யாருக்கு ஈக்குவலாக இருக்கணும்? ஸ்ட்ரெயிட்டாக f of a, bக்கே ஈக்குவலாக இருந்தால் it is continuous function. Otherwise they are not continuous function. இந்த ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும்தான் 8.3 ஃபுல்லாக யூஸ் பண்ணுவீங்க. 8.4க்குன்னு ஃபார்முலாவே கிடையாது, ஜஸ்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ். அந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ் நீங்கள் எப்பயும் போல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க, ரைட் இடமா? 8.5ல் வந்து ஒரே ஒரு தியரம் ஃபார்முலா மட்டும் இருக்குது. ஓகேவா? ஸ்ட்ரெயிட்டாக யூங்கிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸு ஒய் ஜெட்டு 3 பேர்த்தால டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. ஓகே, அண்ட் உங்களோட எக்ஸு ஒய் டி இவங்க 3 பேர், எக்ஸு ஒய் இசட் இவங்க 3 பேருமே டீங்கிற ஃபங்க்ஷனை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி இருக்க கண்டிஷனில் du by dt கேட்டாங்கன்னா யாருக்கு ஈக்குவல்? டோ யூ பை டோ எக்ஸ் இன்ட்டு dx by dt ப்ளஸ் டோ யூ பை டோ ஒய் dy by dt ப்ளஸ் டோ யூ பை டோ z dz by dt இதுக்கு ஈக்குவல். கரெக்டாடாமா? இதே பொசிஷன், இதே விஷயம் எக்ஸு ஒய் டி பார்த்தீங்கன்னா டீக்கு மட்டும் கிடையாது, தே ஆர் ஆல் டிபெண்ட் ஆஃப் டி அண்ட் எஸ்ன்னு 2 பேர் இருக்காங்க. 2 பேர் இருக்காங்க அப்படின்னா இங்கே டி வராது, எல்லாமே என்ன வரும்? எல்லாமே டோவுக்கு மாறிடுவாங்க. எல்லாமே எதுக்கு மாறிடுவாங்க? டோக்கு மாறிடுவாங்க. டோ யூ பை டோ டி, டோ எக்ஸ் பை டோ டி, டோ ஒய் பை டோ டி, டோ இசட் பை டோ டி இவங்களுக்கு சேஞ்ச் ஆயிடுவாங்க. ஓகேவாடா பசங்களா? எஸ், ஓகேடா. ஸோ நெக்ஸ்ட்டு ஹார்மோனிக் ப்ரொஜெக்ஷன். வாட் இஸ் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்? ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்னா என்ன? ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்னா யூஎக்ஸ்எக்ஸும் யூஒய்ஒய்யும் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0 வந்தால் அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் ஹார்மோனிக் ப்ரொஜெக்ஷன். வாட் இஸ் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன்? ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன்னா என்னடாமா? u of lambda x lambda y is equal to lambdaவை வெளியே எடுத்து u of x, yக்கு ஈக்குவல் சம் n. ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கணும். இந்த n தான் டிகிரி ஆஃப் தட் ஃபங்க்ஷன். சரிங்களா? ஓகே, வாட் இஸ் ஆய்லர் தியரம்? லாஸ்ட்டாக. அப்போ ஆய்லர் தியரம்னா என்ன? வாட் இஸ் ஆய்லர் தியரடாமா? ஆய்லர் தியரம் மீன்ஸ், விச் மீன்ஸ் அப்படின்னா என்னடாமா? ஒரு ஃபங்க்ஷன் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனாக இருந்தால், ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனாக இருந்தால் மட்டும்தான் இது வந்து ஓகே ஆகும். எக்ஸ் இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ், ஒய் இன்ட்டு டோ யூ பை டோ ஒய் ப்ளஸ் இசட் இன்ட்டு டோ யூ பை டோ இசட் யாருக்கு ஈக்குவல்? என் யூக்கு ஈக்குவல் ஆர் என் எஃப்க்கு ஈக்குவல். ஓகேவாடா பசங்களா? தட்ஸ் இட். 8th சாப்டரில் எனக்கு தெரிஞ்சு இதை தாண்டி வேறு எந்த ஃபார்முலாஸும் இல்லை, ரைட் எவ்ரிவன்? இவ்வளோ தானே ஃபார்முலாஸ் இருக்குது. இன்னும் ஒரே ஒரு ஃபார்முலா இருக்குது, நான் மறந்துட்டேன் பாருங்கள். இந்த லீனியர் அப்ராக்சிமேஷன்லேயே இன்னொரு ஃபார்முலா இருக்குடாமா. லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார் மோர் தென் 1 வேரியபிள், ரைட்? மோர் தென் 1 வேரியபிள். இதே வந்து நிறைய வேரியபிள்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் அப்போ என்ன பண்ணுவீங்க? எல் ஆஃப் எக்ஸ், ஒய், இசட் இந்த மாதிரி இருக்குது. அப்போ இது யாருக்கு ஈக்குவல்? எஃப் ஆஃப்
x0, y0, z0 ப்ளஸ் இங்கே f dash போட்டிங்களா, அங்கே என்ன போடணும், ∂f by ∂x போடணும் at x0, x minus x0 plus ∂f by ∂y at y0 ன்னு போட்டு y minus y0 plus ∂f by ∂z at z0 ன்னு போட்டு z minus z0. Yes? யாலத்தி, that's it na? அவ்வளோதான formulas. இவ்வளோதான் பசங்களா 8th chapterல இருக்க formulas. ஓகேங்களா? Can we move on to 9th chapter? டே என்னடா ஒரு ஃபயரே இல்லாமல் இருக்கீங்க எவ்ரிவன், ஒரு ஃபயராக இருக்குடாமா, இன்னொரு 3 சாப்டர் தான் ஓகேவா, கொஞ்சம் ஃபயராக இருங்க பார்க்கலாம் எவ்ரிவன். அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுற கொஷின் மட்டும் கேட்குறீங்களா, கொஷின்லாம் இல்லை, ஃபைண்ட் லீனியர் அப்ராக்சிமேஷன் ரெண்டு பேத்துக்குமே ஒரே ஃபார்முலா தான். ஆனால் ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒன்லி டிபெண்ட் ஆன் எக்ஸ், அதில் எக்ஸு மட்டும்தான் இருப்பாங்க, அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். இதே செகண்ட் ஃபார்முலா நான் பெரிய ஃபார்முலாவாக எழுதுனேன்ல, அது எப்போன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபங்க்ஷன்லேயே எக்ஸு ஒய் இசட்னு 3 நிறையா வேரியபிள்ஸ் இருக்குன்றப்போ நீங்கள் செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க, அவ்வளோதான் டாமா. ஓகே கிளியர், ஓகே டன். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் 9ல் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் அந்த திஸ் ஒன் இன்டகிரேஷன், இது ஸ்ட்ரைட்டாக சம்மேஷனுக்கு ஈக்குவல், கரெக்டாக எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதிப்போம். யாரை ஆட் பண்ணி எழுதுவீங்க ஞாபகம் இருக்குங்களா, இது வந்து லெஃப்ட் சைடட் ரூல் ஓகேவா. லெஃப்ட் சைடு ரூலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெக்டாங்கிள்ஸாக மார்க் பண்ணிப்பீங்க. இந்த மாதிரி ரெக்டாங்கிள்ஸோட லெஃப்ட் சைட் பாயிண்ட்டை மட்டும் சூஸ் பண்ணி எழுதுவீங்க. ஸோ எஃப் ஆஃப் ஓகேவா, எஃப் ஆஃப் லெஃப்ட் சைடில் இருக்கிற பாயிண்ட்ஸை மட்டும் சூஸ் பண்ணி எழுதி ஓகேங்களா, ஓவரால் இன்ட்டு அந்த ஹெச் கூட மல்டிபிள் பண்ணிப்போம். அந்த டிஃப்ரென்ஸ் இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸ், குட்டி டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அவங்க கூட மல்டிபிள் பண்ணால் போதும் ஓகேவாடாமா. இதுவே a to b f of x dx, இது வந்து ரைட் சைடட் ரூல்னால் என்ன பண்ணுவீங்க, அந்த ரெக்டாங்கிள்ஸாக மார்க் பண்ணுவீங்கல்ல, அந்த ரெக்டாங்கிள்ஸாக மார்க் பண்ணுறதுல ரைட் சைட் பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து எழுதுவோம், கரெக்ட். ஸோ சமேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ரைட் சைட் பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் போட்டு என்ட்ரி பண்ணி எழுதணும் into h. and midpoint rule என்னது, midpoints அப்படிங்கிறது அந்த ரெக்டாங்கிள்ஸோட midpoints எடுத்துக்கணும், ரைட்டும் கிடையாது லெஃப்ட்டும் கிடையாது, midpoint சூஸ் பண்ணி எழுதணும், கரெக்ட். ஸோ சமேஷன் எஃப் ஆஃப் midpoints மட்டும் சூஸ் பண்ணி போட்டுட்டு into h பண்ணால் போதும் ஓகே மேடம். சம்டைம்ஸ் ஹெச் நிறைய பேருக்கு கண்டுபிடிக்க தெரியாது. how do you find h? h is equal to b minus a by n. அந்த இன்டர்வல்ஸை டிவைட் பண்ணி எவ்வளோ பார்ட்ஸ், 5 பார்ட்ஸ்னா 5ஆல் டிவைட் பண்ணும், 4 பார்ட்ஸ்னா 4ஆல் டிவைட் பண்ணும், இவங்களுக்கு ஈக்குவல் சரியாடாமா. இதே எக்ஸசைஸ் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆஃப் லிமிட் ஃபார்முலா, இன்டகிரேஷன் a to b f of x dx. இதை லிமிட்டில் எழுதணும். எப்படி எழுதுவீங்க, ஃபஸ்ட்டு லிமிட் n tends to infinity b minus a by n ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சமேஷன் f of ஓகேவாடாமா, f of b minus a one sec மக்களே வந்து போயிட்டேனே, a plus b minus a into r by n. I think so. a plus b minus a into r by n. Yes Dama, so make sure it is right. இந்த bracket குள்ள போட்டது மட்டும் கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. யாடா பசங்களா, is it right? கரெக்ட் தான் நினைக்கிறேன். எஸ்டா பசங்களா. அடுத்து இதுவே வந்துட்டு அந்த இன்டர்வல் 0 to 1 ரொம்ப ஈஸி. அந்த இன்டர்வல் 0 to 1 இட்ஸ் வெரி ஈஸி. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஸ்ட்ரெயிட்டாக 1/n சமேஷன் எஃப் ஆஃப் ஆர் பை என்னுக்கு ஈக்குவல். இங்கே ஆர் வந்து 1 to n வரைக்கும் போடணும். அவ்வளோதான்டா பேசுங்க. இது 9.2 எக்ஸசைஸ் சரிங்களா. இப்போது 9.3ல் ப்ராப்பர்ட்டி நம்பர் 6லேருந்து
12 வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லிசன், ஓகேவா? எக்ஸசைஸ் 9.3ல ப்ராப்பர்ட்டி சம்ஸ், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி இன்டகிரேஷன் a to b f of x dx. இந்த ப்ராப்பர்ட்டியை நான் எந்த சம்முக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்னா எந்த சம்முக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி நோ யூஸ்னால பிரச்சனை இல்லை, சரியா? இது என்ன சொல்ல வருது? நீங்கள் இன்டகிரேஷனுக்குள்ள எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த ஃபங்க்ஷன் எனக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை வேறு மாதிரி எழுதி போட்டுக்கலாம். அப்போ அந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணுவீங்க? 2 லிமிட்ஸையும் ஆட் பண்ணி மைனஸ் எக்ஸாக போட்டு பண்ணலாம். இதுக்கு நீங்கள் யாரையும் செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. திஸ் இஸ் தி கிங் ரூல் ட்ராமா. இதுக்கு ஹிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஷின் பார்த்து ஃப்ராக்ஷன் டைப்ஸாக இருப்பாங்க. கொஷின்லாம் சம்டைம்ஸ் ஃப்ராக்ஷனில் இருப்பாங்க. அண்ட் இன்னொரு ஹிண்ட்டு பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் இருக்க டேர்ம்ஸும் நியூமரேட்டரில் இருக்க டேர்ம்ஸும் வந்துட்டு மர்ஜ் ஆகி கேன்சல் பண்ணுற மாதிரி ஒரு கட்டத்தில் வருவாங்க. ஸோ தட் இஸ் தி ஹிண்ட். அந்த சம்ஸுக்கெலாம் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணலாம், சரியாடாமா? அண்ட் ஃபைனல் ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்த்த உடனே கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா இவங்க லிமிட்ஸை வச்சு ஜஸ்ட் பை ஐடென்டிஃபைங். நான் உங்களுக்கு ஒரு வேலை பண்ணுறேன். நான் என்ன வேலை பண்ணுறேன் அப்படின்னா, நான் எதை பார்த்து உங்களால் கொஷினை பார்த்த உடனே எந்த ப்ராப்பர்ட்டின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நான் எதை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது. ஸோ நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி சூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை பார்க்கணும். நான் பாக்ஸ் பண்ணுறேன் இல்லடாமா, அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் பார்த்தா போதும், ஓகேவா? ஷிவனி இஸ் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கிளாஸஸில் ஏதோ டெக்னிக்கல் எரராமா. ஸ்ராவணி மேம் செட் தட் ரொம்ப லோவாக தான் ஜாயின் பண்ணியிருக்காங்களாமா. ஸோ இப்போ நீங்கள் எனக்கு நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்களா, இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் அப்படியே ஸ்ராவணி மேம்க்கு அனுப்பியிருக்கேன். ஸ்ராவணி மேம் அதை அப்படியே டெக்னிக்கல் டீமுக்கு அனுப்பியிருக்காங்க, சரிங்களா? அங்கேருந்து இங்கே வரணும், இங்கேருந்து எனக்கு வரணும், ஓகேவாடாமா? ஸோ திருப்பி ட்ரை பண்ணி பாருங்கள். தட் இஸ் சம் ஜாம்னு நினைக்கிறேன், இல்லைனா ஒரே நேரத்தில் எல்லோரும் ஜாயின் பண்ண பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வெப்சைட் சம்டைம் ஹேக் ஆகலாம். ஓகே எவ்வளோமா? இந்த ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் எதை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்து கொஷின் இங்கே வராங்கல்ல இவனை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒரு கொஷினில் இங்கே இருக்க நம்பரும் ஒரே மாதிரி இருக்குன்னா ஓகே இந்த ப்ராப்பர்ட்டி வருமா இல்லைன்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இதுக்கு 2 ஆன்சர் இருக்குது. இதுக்கு 2 விதமான ஆன்சர் இருக்குது. ஒன்று 0 இல்லைன்னா 2 × 0 to a f of x dxன்னு போட்டுக்கலாம். இந்த 2 பேத்தில் யார் எப்போ வரும்னு யார் டிசைட் பண்ணுவா? உங்களோட f of -x, சரிங்களா? இது உங்களோட f of -xும் உங்களோட f of xக்கும் ஒரே ஒரு மைனஸ் மட்டும் வித்தியாசப்பட்டால் இதுதான் ஆன்சர். இல்லை நான் f of -xே போட்டாலும் என் கொஷினில் எந்த சேஞ்சும் வரலை அப்படின்னா இந்த ஆன்சர். This chapter 9 is easy. ஓரளவுக்கு ஈஸிடாமா, ஓகேவா? இப்போ நான் சொன்னதை வச்சு இந்த 2 ப்ராப்பர்ட்டிஸை ஓரளவுக்கு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? எந்த கொஸ்டின்ஸ்க்கு யூஸ் பண்ணலான்னு ஓரளவுக்கு ஹிண்ட் கொடுக்குறேன்னா யாடா பசங்களா? எஸ், அதே மாதிரி இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது 0 to 2a f of x dx. சரியாடாப்பா? இதுக்கும் 2 விதமான ஆன்சர் இருக்குது. ஒன்று 0, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னடாமா 2 × 0 to a-வா or a/2 இருங்க, ஏன்னா நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் ஒரே மாதிரி இருக்குமா. ஸோ ஐ ஜஸ்ட் கன்ஃபார்ம் அண்ட் ஐ டெல் டு யூ. நான் மாற்றி போட்டு உங்களுக்கு குழப்ப வரப்பில் 1 செகண்டாமா. a/2 வருமா இல்லை ஜஸ்ட் a மட்டும் வருமாடா பசங்களா? முன்னாடி இந்த a/2 வந்து எக்ஸுக்கு தானே வரும். யாலாத்தி இஃப் ஐ எம் நாட் ஷுர் a/2 எக்ஸுக்கு தானே வருவாங்க, கரெக்டா? ஏ தான் வருவாங்க, ரைட்? ஸோ a/2 வந்து எக்ஸுக்கு வருவாங்க அந்த 12th ப்ராப்பர்ட்டிக்கு. எஸ், ஓகே டன். ஸோ இது வந்து 2 × 0 to a பாதியாக பிரிச்சுக்கலாம். f of x dxக்கு ஈக்குவல், சரிடாமா? இது எப்போ போடுவீங்க? இது பார்த்தீங்கன்னா f of 2a - xும்
எக்ஸுக்கும் ஒரே ஒரு மைனஸ் சைனாக வித்தியாசம் வந்தால் இது ஆன்சர். ஓகேங்களா? இது எஃப் ஆஃப் 2a மைனஸ் எக்ஸும் எஃப் ஆஃப் எக்ஸும் ஈக்குவலாக இருக்குன்னா இதை நீங்கள் போட்டுக்கலாம். சரியாடாமா? எஸ். see this. இதுவும் நான் எதை வச்சு தான் கண்டுபிடிப்பேன்? இதுவும் இந்த லிமிட் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். இந்த ப்ராப்பர்ட்டி வருதா இல்லையான்னு இங்கே செக் பண்ணுறக்கு இங்கே கீழே 0 இருக்கும். ஓகேவா? whenever you have 0 in the denominator, லிமிட்டோட 0 வருதுன்னு அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவாடாமா? அண்ட் another formula 0 to a x into f of x dx. இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ண போகிறீங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. எப்படின்னா இங்கே 0ன்னு இருக்கணும் அண்ட் எக்ஸ்ன்னு இருக்கணும். எந்த கொஷின்லாம் ஒரே ஒரு எக்ஸ் சிங்கிள் எக்ஸாக வருதோ அதுக்கு நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டியில் என்ன ஆகும்னா இந்த எக்ஸு காணாமல் போயிடும். என்னடாமா? அந்த எக்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணி சும்மா எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு தான் வந்து a/2 வரும். a/2 இன்ட்டு 0 to a f of x dx. பட் இது வருதா இல்லை, இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கண்டிஷனை செக் பண்ணி பார்த்து வந்தால் தான் யூஸ் பண்ணணும், இல்லைனா யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ வாட் இஸ் தி கண்டிஷன்றாமா? அந்த f of a minus x. அந்த கண்டிஷன்னாலே எப்பயுமே அந்த இன்டர்வல்லேருந்து இவனை நீ சப்ராக்ட் பண்ணுவேன், அவ்வளோதான். அந்த அப்பர் லிமிட்லேருந்து நீ சப்ராக்ட் பண்ணுவேன். கண்டிஷன்னாலே மோஸ்ட்லி அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ f of a minus xும் f of xும் ஈக்குவலாக இருந்தால் நீங்கள் இதை கண்டினியூ பண்ணலாம், இல்லைனா ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவாடாமா? எஸ், தட்ஸ் இட். கிளியரா? எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஓகேவா? ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸையும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு ஹிண்ட்டும் கொடுத்துருக்கேன். ஓகே, ஹாய்டாமா. இன்னொரு ஃபார்முலா இருக்குது. இன்னொரு ஃபார்முலா வந்துட்டு இட் இஸ் ஆல்சோ லைக் சிக்ஸ்த்து ப்ராப்பர்ட்டி. எப்படி சிக்ஸ்த்து ப்ராப்பர்ட்டி போடுறதுக்கு எந்த கண்டிஷனும் கிடையாதோ அதே மாதிரி இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதுக்கும் எந்த வித கண்டிஷனும் கிடையாது. பட் 0 to 2a மாதிரி இருக்கணும். 0 to 2a. ஃபர்ஸ்ட் வீடியோவில் பிடிஎஃப் இல்லையா? இல்லைடாமா, பிடிஎஃப் இருக்குது. நான் ஃபார்முலா ஷீட் இருக்கேன், நான் கூட போட்டிருந்தேன். நீ யா யூ கேன் செக் இட். ஸோ f of x dx டாமா, இது யாருக்கு ஈக்குவல்னு நினைக்கிறீங்க? ஸ்ட்ரெயிட்டாக 0 to aன்னு பிரிச்சுக்கலாம், ரெண்டு ஃபங்க்ஷனாக பிரிச்சுக்கலாம், ஃபங்க்ஷனை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். f of x plus f of a minus x dxன்னு, சாரி 2a minus x, இன்டர்வல் 2a minus xன்னு you can split it. ஓகேவாடா பசங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓகே, இதை தாண்டி என்ன ஃபார்முலாஸ் இருக்குது? ரிடக்ஷன் ஃபார்முலாஸ் இருக்குது. ரிடக்ஷன்ஸ் ஃபார்முலாஸ் அண்ட் பெர்னாலி ஃபார்முலா. பெர்னாலி ஃபார்முலா யூவி ஃபார்முலா இருக்குல்ல, இது யாருக்கு நம்ம ஈக்குவல்? ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா யூ ஒருத்தவங்களை சூஸ் பண்ணுவீங்க, வின்னு ஒருத்தவங்களை சூஸ் பண்ணுவீங்க. யூ எல்லாமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், வி எல்லாமே இன்டகிரேட் பண்ணுவீங்க. கரெக்ட்? ஓகேங்களா? ஹவு டு இட்? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரெயிட்டாக இவங்களை மல்டிபிள் பண்ணுங்கள். ஓகேவா? ஸ்ட்ரெயிட்டாக இவங்களை மல்டிபிள் பண்ணுங்கள். uv1. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மைனஸ் சைன் போட்டு u'(v2). நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சைன் போட்டு u'(v3). நெக்ஸ்ட்டு மைனஸ் சைன் போட்டு u'(v4). ஓகேவாடாமா? சரி, பெர்னாலி தான் இருக்கிறதுல ஈஸியான இன்டகிரேஷன், அதை மட்டும் மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க. சரியாடாப்பா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா வருது? நெக்ஸ்ட் யூ ஹாவ் ரிடக்ஷன் ஃபார்முலா. நடுவில் tan இன்வெர்ஸ் ஃபார்முலா தான், அதை நீங்கள் எழுதிப்பீங்க. ரிடக்ஷன் ஃபார்முலா இருக்குது. வாட் இஸ் ரிடக்ஷன் ஃபார்முலாடாமா? நோ ப்ராப்ளம் ஆர்எஃப், யூ கேன் கண்டினியூ வித் நவுடாமா. ரிடக்ஷன் ஃபார்முலா இன்டகிரேஷன் 0 to π/2 sin n par xனாலும் ஒன்று தான், இதே காஸுக்குனாலும் அதே ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா? அந்த n இருக்குமா, அந்த nலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. nலேருந்து n-1, அப்புறம் n-2, n-3 அப்படின்னு ஜிக்ஸாக்காக போய்கிட்டே இருக்கும். இது வந்து ரெண்டு விதமாக முடியும், ரெண்டு எண்டிங் இருக்குது. ஒருவேளை 1/2ல் முடிஞ்சால் π/2ன்னு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணும். ஒருவேளை 2/3ல் முடிஞ்சால் அப்படியே விட்டுறணும். ஓகேவா? இதுக்கு ரெண்டு எண்டிங் வரலாம். நீங்கள் இப்படி எழுதுகிற நம்பர்ஸ் வந்து ரெண்டு எண்டிங்கில் இருக்கலாம். 1/2ல் முடிஞ்சால் π/2 போட்டுக்கோங்க, 2/3ன்னு முடிஞ்சால் சிம்பிளாக வச்சுக்கோங்க. ஓகேவாடாமா? எஸ். இதுவே வந்துட்டு 0 to π/2
sin n power x cos n power x m power dx. இது யாருக்கு ஈக்குவல்? இது வந்துட்டு டினாமினேட்டர்ஸ். டினாமினேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணிக்கணும். அதுலேருந்து ரெண்டு ரெண்டா ஏபி சீக்வன்ஸ் மாதிரி -2 n + m -2 மறுபடியும் ஒரு -2 சப்ராக்ட் பண்ணுவீங்க n + m -4 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகேவாடாமா? எஸ். இப்போ மேலே இருக்க நம்பர் நியூமரேட்டர் எப்படி வரும்? நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா ஒன்று n-1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை m-1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இட் இஸ் யோர் விஷ். எப்பயும் போல் -2 -2ன்னு போய்கிட்டே இருக்கும். ஸோ யூ வில் பி ஹேவிங் n-3 n-5 ஸோ ஆன். ஒரு ஒரு கட்டத்தில் 1ஓ 2ஓ வந்துடும். 1ஓ 2ஓ வந்துருந்ததுன்னா விட்டுருங்க. அதே மாதிரி m-1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 1ஓ 2ஓ வர வரைக்கும் கண்டினியூ பண்ணும். அவ்வளோதான்டாமா. ஓகேங்களா? சம் மிஸ்டேக்கா? என்ன மிஸ்டேக்டா குமார்? சரியாடா பசங்களா? ஸோ இது புரியலன்னா ஏதாவது சம் பார்த்தீங்கன்னா புரியும். 9.6 எக்ஸசைஸா? 9.6 எக்ஸசைஸில் நான் அதை டீச் பண்ணியிருக்கேன். தனி வீடியோவாகவே இருக்குது. ப்ளீஸ் செக் இட் அவுட். எல்லா சம்முமே அதில் நான் டீச் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னடாமா ரிடக்ஷன் ஃபார்முலா முடிஞ்சிடுச்சா? எஸ். n-97 மேம். எதுக்கு 97? ஓகே, நெக்ஸ்ட்டு 0 to 1 x power n 1 minus x power m dx. இது யாருக்கு ஈக்குவல்? n factorial m factorial divided by m plus n plus 1 whole factorial. And lastly gamma integration 0 to infinity e power ax minus ax and x power n dx. கரெக்டாடாமா? ஸோ இது யாருக்கு ஈக்குவல்? மேம் தமிழ் மீடியமுக்கு பிடிஎஃப் இல்லை மேம், இங்கிலீஷ் மீடியமுக்கு மட்டும் தான் ஹேண்ட் ரைட்டன். நீ பசங்களா சாரி, நான் தமிழ் மீடியமுக்கு ஹேண்ட் ரைட்டன் பிடிஎஃப் எழுதவே இல்லை. ஆக்சுவலி உங்களுக்கு ஃபார்முலா ஷீட் எனக்கு தேடுறதே கஷ்டமாக இருக்குது. பட் பிலீவ் மீ, நான் வந்துட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய இங்கிலீஷ் ஃபார்முலா ஷீட்டே எங்கெங்கெல்லாம் நான் இங்கிலீஷ் எழுதியிருக்கணும் அதுக்கு நானே இப்போ ஸ்பெஷல் கைடன்ஸ் எடுத்து உங்களுக்கு தமிழ் அது என்னென்ன வரும்னு பார்த்து தேடி நான் உங்களுக்கு அதை எழுதி தரேன். சரியாடாமா? எஸ். ஸோ ஐ வில் மேக் ஷோர் டூ இட் அதர். ஓகேங்களா? ப்ளீஸ் ஃபர்கிவ் மீடா. எனக்கு நானும் ரொம்ப தேடி பார்த்தேன். தமிழ் டேர்ம்ஸ் எனக்கு புரியவே இல்லை. எதுக்கு எதுன்னு எனக்கே தெரியல. ஸோ நான் கூகுள் அடிச்சுன்னா அது வேறு என்னமோலாம் வருது. ஸோ ஐ வில் ரெஃபர் யுவர் புக் அண்ட் ஐ வில் டூ தட். ஓகேங்களா? 10th கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும். ஆனால் 12th ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். சரியாடாமா? ஸோ இது யாருக்கு ஈக்குவல்? திஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? திஸ் இஸ் n factorial divided by a power n plus 1க்கு ஈக்குவல். இது நிறையா 11th ஸ்டாண்டர்டுக்கு யூஸ் பண்ணுவீங்க. 11th சாப்டரில் இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவாடாமா? அவ்வளோதான். 9th சாப்டரில் இவ்வளோ தான் ஃபார்முலாஸ். அண்ட் இன்னொரு ஃபார்முலாஸ் இருக்குது, ஏரியா ஃபார்முலா. வாட் இஸ் ஏரியா ஃபார்முலா? ஏரியா ஃபார்முலா இஸ் டைரக்ட்லி இன்டகிரேஷன் y dx ஆர் x dy. இவ்வளோ தான். ஓகேங்களா? வேறு எதுவும் இல்லைடாமா. வாட் இஸ் வால்யூம் ஃபார்முலா? வால்யூம்ங்கிறது பை ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ்ன்னு வரும், இல்லைன்னா பை எக்ஸ் ஸ்கொயர் டிஒய்ன்னு வரும். எஸ். இந்த ஒய்ங்கிறது என்னது? லென்த் ஆஃப் ரெக்டாங்கிள். நம்ம கண்டுபிடிக்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்ல, லென்த் ஆஃப் ரெக்டாங்கிள். அந்த ரெக்டாங்கிள், அந்த சதுரங்கத்தோட அளவு, லென்த்து. ஓகேங்களா? அவ்வளோதான். டன் பசங்களா? எப். ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 10. சாப்டர் 10ல் ஃபார்முலாஸ்ன்னு பார்த்தா லீனியர் ஃபார்முலா மட்டும்தான் இருக்குது. எஸ்டா பசங்களா, நான் சொல்கிறேன். சரிங்களா? மீன் ஆஃப் தி கிரேட்டர் தென் தி வேரியன்ஸ் ஃபார்முலா சொல்லுங்கள் மேம். மீன் வந்து கிரேட்டர் தென் வேரியன்ஸா? ஓகே, அந்த ஃபார்முலா 11th சாப்டர் ஃபார்முலா நான் சொல்கிறேன்டா பசங்களா, ஒரே நிமிஷம். ஸோ சாப்டர் 10 பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் த ஒன்லி ஃபார்முலா யூ ஹாவ்? லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்முலா. இதை தாண்டி வேறு எந்த ஈக்குவேஷன் ஃபார்முலாவும் கிடையாது. ஸோ dy by dx plus py is equal to q இந்த மாதிரி இருக்குது. ஸோ வாட் இஸ் your if? இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் e power p dxக்கு ஈக்குவல். ஸோ your solution is y into if is equal to integration q into ifக்கு ஈக்குவல். ஓகேவாடாமா? ஸோ திஸ் இஸ் தி ஒன்லி ஃபார்முலா வி ஆர் டூயிங். வேறு எந்த ஃபார்முலாஸும் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. நோ ரைட்?
and homogeneous வேணால் நான் வேணால் ஒரு ஃபார்மெட் சொல்லலாம். homogeneous equation என்னது? y is equal to vx ன்னு போட்டிங்கன்னா v plus y dv by dx is equal to x dy by dx. இந்த ரெண்டு ஃபார்முலாஸ் வேணா இருக்கு. வேற எந்த ஃபார்முலாஸும் 10th சாப்டர்ல இல்லடாமா. ஓகே, வேற எந்த எக்ஸசைஸ்லயும் I think no formulas are there. No specific formulas are there. Yes. ஓகேங்க, நெக்ஸ்ட் chapter 11. What is the chapter 11 formula பசங்களா? chapter 11ல நிறைய formulas இருக்கு. ஸோ ரேண்டம் வேரியபிளுக்குன்னு ஃபார்முலா கிடையாது. ஸ்டார்டிங் வித் எங்கிருந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது? ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டானமா? ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் என்னது? உங்களோட எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து யாருக்கு ஈக்குவல்? ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு ஈக்குவல். ஸோ ரேண்டம் வேரியபிள் அட் டிஸ்கிரீட் வேரியபிள் ஒருத்தருக்கு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஈக்குவல். சரிங்களா? எல்லா எஃப் ஆஃப் எக்ஸையும் ஆட் பண்ணால் யாருக்கு ஈக்குவல்? 1க்கு ஈக்குவல். அண்ட் எவ்ரி எஃப் ஆஃப் எக்ஸ் வில் பி கிரேட்டர் தேன் 0. ரைட் ராமா? எஸ். ஓகேங்களா? இப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஹவு டு யூ ஃபைண்ட் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்? தட் இஸ் cumulative distribution function. Cumulative distribution functionங்கிறது summation x is equal to 1 to some r f of r. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்து அந்த ஆர் ஸ்டேஜ் வரைக்கும் வருது. ஓகேவாடா? மாஸ் ஃபங்க்ஷனை எப்படி கண்டுபிடிப்பீங்க? உங்களோட எக்ஸை பொறுத்து, உங்களோட ரேண்டம் வேரியபிள் பொறுத்து. உங்களோட ரேண்டம் வேரியபிள் 0, 1, 2 இந்த மாதிரி தனித்தனியாக இருந்தால் அது வந்து மாஸ் ஃபங்க்ஷன். இதுவே உங்களோட ரேண்டம் வேரியபிள் சம் 0 to 1, 1 to 2 இந்த மாதிரி இன்டர்வல் டைப்பாக இருந்தால் அதுக்கு பேர் டென்சிட்டி ஃபங்க்ஷன். சரியாடாபா? ஸோ இப்போ டென்சிட்டி ஃபங்க்ஷன் பார்க்கலாமா? வாட் இஸ் டென்சிட்டி ஃபங்க்ஷன்? இது அப்படியே டென்சிட்டி ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ டென்சிட்டி ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் 0 அண்ட் சமேஷனுக்கு பதிலாக எல்லாமே இன்டகிரேஷன் வந்துடுவாங்க. சமேஷனுக்கு பதிலாக எவ்ரி திங் இஸ் இன்டகிரேஷன் ஹியர். ஓகேங்களா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் சம் எக்ஸ். ஓகேவாடாமா? ஓகே, எஸ், திஸ் இஸ் ஈக்குவல். அண்ட் அடுத்தது என்னதுடாமா? இன்டகிரேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் யாருக்கு ஈக்குவல்? 1க்கு ஈக்குவல். அண்ட் கேபிட்டல் கியூமுலேட்டிவ் எஃப் ஆஃப் எக்ஸ், கேபிட்டல் கியூமுலேட்டிவ் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து எக்ஸ் வரைக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸை இன்டகிரேட் பண்ணுறதுக்கு ஈக்குவல். எல்லாமே இங்கே இன்டகிரேஷன். ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்து எக்ஸ் வரைக்கும் கரண்ட் வரைக்கும் இன்டகிரேட் பண்ணுறது. ஓகேங்களா? அப்போது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இது வந்துட்டு திஸ் இஸ் டென்சிட்டி ஃபங்க்ஷன் பிடிஎஃப். என்பிலாம் வந்து பைனாமியலில் வருவாங்க. இரு நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கடாமா. ஓகேவா? அண்ட் வாட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன்லேருந்து, அதாவது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸில் இருந்து ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸை எப்படி கண்டுபிடிப்பீங்க? யோர் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு differentiation of capital F of x. ஓகேங்களா? உல்டா டிஃப்ரென்சியேஷன் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அண்ட் மீன், how will you find mean? மீன்னா என்னது? மீன் இஸ் ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ். சரிங்களா? ஸோ வாட் இஸ் இ ஆஃப் எக்ஸ் டாமா? இ ஆஃப் எக்ஸுங்கிறது சம்மேஷன் எக்ஸ் இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் இல்லைன்னா இன்டகிரேஷன் எஃப் இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த ரெண்டு பேத்தில் யாருன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்குப்பீங்க. சரியாடாமா? இதுவே இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா யாரு? எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் வருவாங்க. எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் போட்டு எழுதுனா. ஓகேங்களா? ஸோ வேரியன்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரில் இருந்து அந்த இ ஆஃப் எக்ஸோட ஹோல் ஸ்கொயருக்கு ஈக்குவல். ஓகே, திஸ் இஸ் தி ஃபார்முலா. ஸோ பேசிக்கலி இ ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இப்படி இருக்குன்னா அது யாருக்கு ஈக்குவல்னா ஏ இன்ட்டு இ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பிக்கு ஈக்குவல். இந்த ப்ராப்பர்ட்டிஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். ப்ராப்பர்ட்டிஸில் நான் நிறைய விஷயம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். ஃப்ரம் 11th சாப்டர் பார்ட் 2ல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் சொல்லிடுங்க. சரிடாமா? ஓகே எவ்ரிவன், தேங்க்யூடாமா. எஸ்,
ஸோ இப்போ தான் வந்து பைனாமியலுக்கான ஃபார்முலா ஸ்டார்ட் ஆகுது. பைனாமியலுக்கான ஃபார்முலானா என்னது? இது வந்து ஒரு கொஷினை பார்த்து உங்களால் ஒரு கொஷினில் சக்ஸஸ் ஃபெயிலியர்னு ரெண்டாக பிரிச்சிட முடியும். ஒன்லி 2 டைப் அப்படின்னா PQன்னு ரெண்டாக பிரிச்சிட முடியும். Qங்கிறது நத்திங் பட் 1 - P. ஓகேங்களா? அண்ட் Nன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ வாட் இஸ் பைனாமியல் பாப்புலேஷன் படி f of x யாருக்கு ஈக்குவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா NCX P par x Q par n minus x. அண்ட் அந்த n யார் வரைக்கும் போகுண்டாமா? ஸோ அந்த x வந்து யார் வரைக்கும் போகும்? 0, 1, 2 அப் டு n வரைக்கும் போகும். ஓகேங்களா? இவங்களுக்கு மீன், இந்த பைனாமியலுக்கு மீன் தான் வந்து NPக்கு ஈக்குவல், தட் இஸ் மியூ. ஓகேங்களா? வேரியன்ஸ் யாரு? NPQஆ இருப்பாங்க. எஸ் டாமா. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேரியன்ஸ்னா ஒன்றும் இல்லை, வேரியன்ஸ்க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், வேறு எதுவும் இல்லை. சரியாடாமா? ஃபைண்ட் வேரியன்ஸ் ஆனால் அவங்களுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, எஸ், தீஸ் ஆர் தி 11th சாப்டர் ஃபார்முலாஸ். சரிங்களா? வாட் இஸ் சாப்டர் 12ஓட ஃபார்முலா? சாப்டர் 12ல் ஃபார்முலாஸ்ன்னு எதுவுமே கிடையாது, பட் ஐடென்டிட்டிக்கும் ஓகே நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். வாட் இஸ் ஃபஸ்ட்டு க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா என்னடாமா? க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஏன்பி வந்து ஒரு செட்டில் இருந்து வந்திருக்கு அப்படின்னா அந்த A ஸ்டார் பியும் அதே செட்டுக்குள்ளே இருந்தால் அதுக்கு பேர் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, இல்லைன்னா ப்ராப்பர்ட்டி இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? வாட் இஸ் காமிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி? when I am talking about commutative property, A ஸ்டார் பியும் B ஸ்டார் ஏவும் ஈக்குவலாக இருக்கணும். அந்த ஸ்டார் யாராக வேணாலும் இருக்கலாம். வாட் இஸ் அசோசியேட்டிவ் டாமா? when I am talking about associativity, A star B star C is equal to A star brackets எப்படி வேணாலும் மாற்றினாலும் they will be equal. What is identity? ஐடென்டிட்டிங்கிறது ஒரு எலமெண்ட் செட்லேருந்து எடுத்துக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச் டாமா. ஒரு எலமெண்ட் செட்லேருந்து எடுத்துக்கிறீங்க. சரிங்களா? இந்த ஐடென்டி எலமெண்ட், இதுக்கு ஐடென்டிட்டி இருக்கா இல்லையான்னு எப்படி சொல்ல முடியும்னா அந்த எலமெண்ட்டை ஒருத்தர் கூட, யார் கூட தெரியாது, ஒருத்தர் கூட பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவனே திருப்பி கிடைப்பான். சரியா? இப்படி வந்துட்டா ஐடென்டிட்டியா? இல்லை. இந்த எலமெண்ட் கடைசியில் அந்த செட்டில் இருந்தால் தான் ஐடென்டிட்டி, இல்லைனா நாட் அன் ஐடென்டிட்டி. ஃபைனலி இது இருக்கணும். நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களா அந்த எலமெண்ட், இந்த எலமெண்ட் கூட நான் பெர்ஃபார்ம் பண்ணால் தான் நானே எனக்கு கிடைக்கிறேன், இதுதான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், இவ கூட இருக்கும் போது தான் நான் நானாகவே இருக்கேன் அப்படின்னு பேசுகிறோம்ல, அந்த மாதிரி ஏக்குன்னு நீங்கள் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சிட்டிங்க. ஆனால் அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் நம்மளோட கம்யூனிட்டி, அதாவது நம்மளோட செட்டில் இருக்கணும். சரிடாமா? இப்போ ஏங்கிறது அந்த எஸ்ஸோட கம்யூனிட்டிக்குள்ளே இருக்குது, அப்போ அந்த ஈயும் அதே கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கணும். இப்போ ஒரே அப்பார்ட்மெண்ட்ஸ்னால் ஒரே அப்பார்ட்மெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரே ஸ்கூல்னால் ஒரே ஸ்கூல், அந்த மாதிரி கண்டிஷன் பேஸ்ட். சரியாடாமா? தென் வாட் இஸ் இன்வெர்ஸ் டாமா? இன்வெர்ஸ்னா என்ன? இன்வெர்ஸ்னா ஒரு எலமெண்ட் நீங்கள் எடுத்துக்கிறீங்க ஃப்ரம் தி செட், இது ஐடென்டிட்டி இருந்தால் தான் இன்வெர்ஸே இருக்கும், இல்லைன்னா இருக்காது. ஓகேங்களா? ஏன்ற ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறீங்க, இந்த எலமெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு எலமெண்ட்டை கண்டுபிடிக்கிறீங்க. இட் கேன் பி எனிதிங், அந்த எலமெண்ட் யாராக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணும்போது ஐடென்டிட்டி கிடைக்கணும். சரிங்களா? இந்த பர்ஃபார்மேஷன் எப்படி வேணால் இருக்கலாம், A ஸ்டார் ஈயாகவும் இருக்கலாம், E ஸ்டார் ஏவாகவும் இருக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான், B ஸ்டார் ஏ. ஃபைனலி நான் உங்ககிட்ட என்ன சொல்லணும்னா, இந்த B கடைசியில் அந்த செட்டுக்குள்ளே இருந்தால் தான் இன்வெர்ஸ் இருக்குது, இல்லைன்னா இல்லை. ஓகே, இந்த ஸ்டார் யாராக வேணாலும் இருக்கலாம். ஃபஸ்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லாக இவ்வளோதான். ஓகே, செகண்ட் எக்ஸசைஸ் ஸ்டார்ட். செகண்ட் எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்துட்டு ஃபஸ்ட் என்ன, அந்த ஆர். ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச அது ஆர் தான் இங்கே இருக்கு, மறந்து போச்சுட்டு. ஸோ ஆர் ஆப்ரேட் ஐ திங்க் ஸோ. ஸோ பிஆர்கியூ, பிஆர்கியூனா உங்களுக்கு நிறைய தெரியும். பிஆர்கியூனா என்னடா, சிம்பிளி ஒரே விஷயம் என்னென்னா, ரெண்டு பேரும் ஃபால்ஸாக இருந்தால், போத் ஃபால்ஸ்னால் மட்டும்தான் ஃபால்ஸ். போத் ஃபால்ஸ்னால் அது ஃபால்ஸுக்கு ஈக்குவல், இல்லைனா அது ட்ரூ தான். ஓகே, அண்ட் இது பார்த்தீங்கன்னா போத்துமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அது ட்ரூ, இல்லைனா ஃபால்ஸ் தான். கரெக்ட்? அண்ட் டென்ஸ் டு கியூ. டென்ஸ் டு கியூனா என்ன அர்த்தம்னா, முதல்ல இருக்கிறவன் ட்ரூன்னும் ரெண்டாவது ஃபால்ஸுன்னும் இருந்தால் மட்டும் ஃபால்ஸ், மற்றபடி எல்லாருமே ஃபால்ஸ். சரிங்களா? அண்ட் வாட் டென்ஸ் டு போத், இந்த மாதிரி.
இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி இருந்தால் ட்ரூ ஃபால்ஸ் ஆர் ஃபால்ஸ் ட்ரூ. இது மட்டும் நம்மளுக்கு ஃபால்ஸாக இருப்பாங்க, மற்றவங்க எல்லாரும் ட்ரூவாக இருப்பாங்க. ஓகே, வேறு ஏதாவது விட்டுட்டோமாடா பசங்களா? கண்டிஷ்னல் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியாச்சு. வேறு ஏதாவது விட்டுட்டோமா? இஸ் எனிதிங் வி லெஃப்ட் ஓவர்? நோ, ரைட்? ஓகே, இதை தாண்டி இந்த டாட்டாலஜினா என்னடாமா? வாட் இஸ் டாட்டாலஜிடா பசங்களா? டாட்டாலஜி அப்படின்னா ஃபைனல் ஆன்சர். யுவர் ஃபைனல் ஆன்சர் ஷுட் பி ட்ரூ. ஓகேங்களா? வாட் இஸ் கான்ட்ரடிக்ஷன்? கான்ட்ரடிக்ஷன்னா ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு ஃபால்ஸாக இருப்பாங்க. ஓகே, அண்ட் கண்டிஜென்சிஸ்னால் இட் இஸ் நெய்தர். ஓகேவா? அது டீயும் கிடையாது, கான்ட்ரடிக்ஷனும் கிடையாது. they are not tautology or not contradiction. ஓகேங்களா? எஸ். இதை தாண்டி இன்னும் 2 ஃபார்முலாஸ் உங்களுக்கு நான் ஞாபகம் வச்சு சொல்லிப்பேன். எந்த ஃபார்முலான்னு கேட்டிங்கன்னா, P tends to Qனா என்னது? ஆக்சுவலி P tends to Qனா என்ன நான் சொல்கிறேன். இந்த P இருக்கால, நம்ம இந்த முன்னாடி இருக்கிறாங்களே இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யார் ஈக்குவல், இது இஸ் ஈக்குவலன்ட் டு ஹூம் அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை படிச்சுக்கோங்க. Pக்கு பதிலாக ஆர்பி என்ன இருக்கோ அதுக்கு நெகேஷன் போட்டுட்டு இந்த சைனுக்கு பதிலாக ஆர் போட்டு எழுதணும். இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறையா வித்தவுட் ட்ரூத் டேபிள் ப்ரூஃபிங் இருக்குல்ல, அது எல்லாத்துக்குமே இதை நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணுவீங்க. ஓகே மேடம்? வித்தவுட் ட்ரூத் டேபிள் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இதை ஃபார்முலாவாக படித்தாதான் உண்டு. ஓகே, அண்ட் இன்னொரு திங் என்னென்னா பை கண்டிஷ்னல். அது யாருக்கு ஈக்குவல்னா P tends to Q and Q tends to Pக்கு ஈக்குவல். இந்த 2. ஸோ அவ்வளோதானா பசங்களா? மேக்ஸில் ஃபார்முலாஸ்ன்னு பார்த்தா இவ்வளோ தான். சரிங்களா? எல்லாமே எழுதிட்டேன். எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதில் சில விஷயத்தை என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா அதை சம்ஸை வச்சு பார்த்தா தான் கிளாரிட்டியாக புரியும். ஓகேவாடாமா? எல்லோரும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃப்ரம் திஸ் சாப்டர் 1 to chapter 12 எழுதி முடிச்சுட்டு ஐ நீட் ஒரு பர்ஃபெக்ட் மேம், நான் சூப்பராக ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாமே புரிஞ்சு ஃபஸ்ட்லேருந்து 12th சாப்டர் வரைக்கும் சூப்பராக எழுதிட்டேன், ஒரு டைம் கம்ப்ளீட்டாக நான் ஃபுல்லாக எழுதிட்டேன் அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் பசங்களாம் உங்ககிட்ட நான் ஆல்ரெடி கேட்டிருந்தேன், வாட் ஆர் த திங்ஸ் யூ நீடட் அப்படின்றத எனக்கு இங்கே சொல்லுங்கள். சரியாடாமா? எஸ்டா பசங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ வெரி வெரி குட் டே டாமா. இங்கே பாருங்கள், இந்த வருஷம் நம்மளுக்கு ரொம்ப புதுசாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த வருஷத்தில் உங்களை நம்பி நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடுங்க. நிச்சயமாக நம்மளுக்கு 2026 பப்ளிக்காக இருக்கட்டும், இல்லை 2026 என்டையர் இயராக இருக்கட்டும், சூப்பராகவே தான் இருக்கும். ஓகேவா? பிலீவ் அண்ட் ஒர்க் டாமா. உனக்கு பிடிச்ச ஒர்க் பண்ணுங்க. இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு நீங்கள் கேட்குறதெல்லாம் செஞ்சு உங்களுக்கு சூப்பர் மார்க்கை தரட்டும். ஓகே, ஸோ எவ்ரிவன், bye bye, have a lovely class, tada.